இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபினான்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்னே சொல்லலாம். எனக்கு ரொம்பவுமே ஃபேவரட் ஆனவர்னு சொல்லலாம். டாக்டர் பட்டாபிராமன் கூட தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங்கோ இல்லை ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கோ இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் ஏதோ ஒரு ஆர்டிக்கலோ இல்லை எதையா சர்ச் பண்ணுறீங்கன்னா அவரை கம் அக்ராஸ் பண்ணாமல் உங்களால் இருக்கவே முடியாது. ஸோ பேசிக்காக டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. இந்த டிஒஐ இன்வெஸ்டிங் மூலமாக அவரோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமையும் அவர் அட்டைன் பண்ணியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் விஷயங்களும் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணலான்ற டீட்டெயில்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த எபிசோட்ல பார்ப்போம். டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா ஆரம்பிச்சிரும். வெல்கம் சார். இந்த எபிசோடுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபினான்ஷியல் கண்டென்ட் கிரியேட்டர்னு சொன்னா உங்களை தான் கண்டிப்பா சொல்லணும். லைக் யூ ஹேவ் பீன் வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் ஓவர் மெனி பீப்புள் இன்க்ளூடிங் மீ. ஸோ வில் கெட் ஸ்டார்டட் டைரக்ட்லி. டாக்டர் பட்டு ஃப்ரம் ஃப்ரீ ஃபின்கால்னு சொன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கும் உங்களை பற்றி நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தோணுச்சு. ஸோ கேன் யூ கோ வித் யுவர் ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன்? ஸோ நான் வந்து ஆக்சிடென்டலாக தான் இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் வேர்ல்டுக்கே வந்தேன். எனக்கு ஃபைனான்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. இன்ஃபேக்ட் வீட்டு பொறுப்பை கூட ஒன்றுமே தெரியாது எனக்கு. நான் வந்து இந்த ஹெட் இன் த க்ளவுட்ஸ் அப்படிம்பாங்க. எனக்கு வேலை 2010 வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சீரியஸாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அப்போ வந்து எனக்கு உடனே நான் வீட்டுக்கு போகணுன்னு கூட எனக்கு தோணலை. எங்கள் ரிசர்ச் கைடு தான் இல்லை போயிட்டு வாப்பா அர்ஜென்ட்டாக அப்படின்னு அந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் ஒர்க்கில் இருந்தேன் நான். 2006 வந்து எனக்கு வந்து என்னோட லைஃபே சேஞ்ச் ஆச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் அப்போ தான் முதல் சம்பளம் வாங்குகிறேன். வாங்கி ஒரு 5 days கழிச்சு எங்கள் அப்பாவுடைய லெஃப்ட் போன் தானாக உடஞ்சி போச்சு. லெஃப்ட் ஃபிமர் போன், அதாவது தை போன் தானாக உடஞ்சி போச்சு. அப்போது வந்து எங்களுக்கு தெரியாது அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் பிளட் கேன்சர், மல்டிபிள் மைலோமான்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் கழிச்சு எக்ஸாக்ட்லி அடுத்த 30 days ரைட் போனும் உடஞ்சி போச்சு. ஸோ அப்போ வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து கடகடன்னு ஜாஸ்தியாக போயிட்டே இருந்தது. என்கிட்ட ஒன்றும் பைசா எதுவும் கிடையாது. நான் இன்ஃபேக்ட் அந்த டைமில் நான் 1 லட்சத்தை கண்ணில் கூட பார்த்ததில்ல. 1 lakh அமௌண்ட் கேஷில் பார்த்தது கூட கிடையாது. அப்போ வந்து என்னுடைய பிரதர் இன் லா ஹெல்ப் மீ. அவர் வந்து எனக்கு பெரிய பக்கபலமாக இருந்து என்னோடய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டார். அவர்கிட்டேருந்து நாங்கள் வாங்கின கடன் வந்து ஆல்மோஸ்ட் 3 lakhs. ஓகே. இந்த அப்பாவோட ஹாஸ்பிட்டலைசேஷன் 2006 அவர் அப்பா வந்து 7 இறந்து போனார். அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 3 lakhs ஆச்சு. செலவெல்லாம் போச்சு. எனக்கு வந்து அந்த டைமில் என்னென்னா அவர் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் 35,000 ஆகும் அவருடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மட்டும், அதாவது மெடிக்கல் செலவு மட்டும். வீட்டு செலவை தாண்டி 35,000 ஆகும் அவருடைய இன்ஜெக்ஷன் போடுறது அதெல்லாம் போடுறது. அந்த டைமில் நான் வந்து வாஸ் ஆல்சோ ஷிஃப்டிங் ஜாப்ஸ். நான் வந்து ஐஜி கார் கல்பாக்கம் டிஏஇலேருந்து ஐஐடிக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து எனக்கு ஃபியூ மந்த்ஸ் ஐ டி நாட் ஹேவ் சேலரி. ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த சினிமாலலாம் டைலாக் சொல்லுவாங்கள்ல, அம்மா வந்து என்னுடைய மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு வித்துட்டு நீ யூஸ் பண்ண, அதே டைலாக் எங்கள் அம்மா சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு அப்போ வந்து தட் வாஸ் த லோ பாயிண்ட் ஆஃப் மை லைஃப். நான் பிஹெச்டி படித்து சுவிட்சர்லாண்டுக்கு போய் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன், பெர்லினுக்கு போயிருக்கேன். அதெல்லாம் பண்ணது எனக்கு அந்த டைமுக்கு 0, எதுவுமே யூஸ் இல்லை. கையில் சுத்தமாக காசு இல்லை. இந்த மாதிரி நிலைமை நமக்கு திரும்பி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு டெஃபினட் கோல் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. அந்த 3 லட்சம் ரூபாய் கடன் உறுத்திக்கிட்டே இருந்தது. நான் என்னடா ஒரு வேஸ்ட்டாக ஐ வாஸ் நாட் அ மேன் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. தேங்க்ஃபுல்லி அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ரிலேட்டிவ் கிட்டேருந்து வாங்கினதுனால இன்ட்ரெஸ்ட் இல்லாத கடன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சம்பளம் ஐஐடியில் சேர்ந்து சம்பளம் ஜாஸ்தியான போது ஐ வாஸ் ஏபிள் டு கிவ் இட் பேக். பட் ஆனால் அந்த மாதிரி நிலைமை நமக்கு திரும்பி வரக்கூடாது வாழ்க்கையில். நம்ம அந்த மாதிரி கடன் வாங்கலாம், கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி கடன் வாங்கக்கூடாது. ப்ளஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது. ஏதோ டெய்லி எழுந்துட்டு வேலைக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எந்த விதமான ஃப்யூச்சர் பிளானிங் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. பட் அஃப்கோர்ஸ் அது உடனே எதுவும் நடக்கலை. 2007, 2008 அரௌண்ட் 9 தான் எனக்கு அந்த எக்ஸல் கேல்குலேட்டர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த டைமில் நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன் ஃபைனான்ஸை பற்றி, ரொம்ப பெருசாக இல்லை. ப்ளஸ் 2008 ஜூன், ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ என்ன 19 வருஷம் போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 16 இயர்ஸ், சாரி 16 இயர்ஸ். ஸோ அப்போ June 8, 2008 தான் என்னோடய ஃபஸ்ட் எஸ்ஐபி.
ஓகே. ஜூன் 8, 2008. ஸோ 2008 கிரைசிஸ் ஆரம்பிச்சிருச்சா இல்லை? அந்த டைமில் இட் வாஸ் ஆல்ரெடி ஃபாலோயிங், மார்க்கெட் வாஸ் ஃபாலோயிங் அந்த டைம். அது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம், யாருக்கும் நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போது விழுதா இல்லையான்னு எதுவும் தெரிஞ்சிருக்காது. எதுவுமே தெரியாது. நான் அதெல்லாம் ட்ராக்லாம் ஒன்றும் பண்ணல. 1500 ரூபாய் ஒரு எஸ்ஐபி என்ன டிவிடெண்ட் பிளான் மியூச்சுவல் ஃபண்ட், டிவிடெண்ட் ஆப்ஷன், அது கூட எனக்கு தெரியாது. க்ரோத் ஆப்ஷன்னா என்னுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஏதோ இருக்காமே, இது இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு. அவர் ஏதோ ஒரு பிளான் கொடுத்தாரு, நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அது 1500 ரூபாய் எஸ்ஐபி, சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்டுடைய டாக்ஸ் சேவர் இஎல்எஸ்எஸ் டிவிடெண்ட் பிளான். அதில் தான் ஆரம்பிச்சது என்னுடைய. அஃப்கோர்ஸ் நான் அது ஆரம்பித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது ரொம்பவும் கவலைப்படல. அதுக்கப்புறம் ஸ்லோவாக எக்ஸல் ஷீட்ஸ் ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ 2010 தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் கேல்குலேட்டர்ஸ், ரிட்டையர்மெண்ட் கேல்குலேட்டர்ஸ் வர் தேர். அது ஆரம்பித்தப்பறம் என்ன பிவி சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்கார், பிவி சுப்பிரமணியம், அவர்கிட்ட நான் அமிச்சேன். அந்த மாதிரி கேல்குலேட்டர் பண்ணியிருக்கேன் சார், என்னோட இன்புட்ஸ்லாம் போட்டிருக்கேன், பட் என்னமோ இந்த அமௌண்ட் பார்த்தா பயங்கரமாக இருக்குது, இவ்வளோ கோடியெல்லாம் காட்டுது, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுது, என்னால் இது நான் கரெக்டாக பண்ணேன்னா தப்பாக பண்ணேன்னா எனக்கு தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அவர் பார்த்துட்டு சொன்னார், எல்லாம் கரெக்டாக இருக்குது, உங்களுடைய அசம்ஷன்ஸும் கரெக்டாக இருக்குது, இப்படி தான் இருக்கும், இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பின்ட்டார். ஸோ அப்படி தான் நான் அதாவது தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். சும்மா ஒரு 1000 ரூபாய் எஸ்ஐபிங்க அந்த மாதிரி போடாமல், ஒரு மாதத்துக்கு எனக்கு இவ்வளோ டார்கெட் இருக்குது. அப்போ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் என்னுடைய சம்பளத்தோட ஜாஸ்தி இருக்கும். என்னுடைய நீட் எக்ஸ்பென்ஸ் ரிட்டையர்மெண்ட் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமோ ஒரு 55,000 கிட்ட வந்திருக்கும்னு வச்சுங்களேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் எனக்கு சம்பளம் அதோட கம்மி அந்த டைம். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கே பிளான் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவை அது அந்த கார்பஸை சேர்க்கறதுக்கு மாதத்துக்கு நம்ம சேர்க்க வேண்டியது நம்மளோட சம்பளத்தை விட அதிகமாக வருது அந்த டைமில் எனக்கு. அந்த டைமில் எனக்கு. ஸோ அதுதான் அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். ஆப்வியஸ்லி என்னால் சம்பளத்தோட அதிகம்னா அந்த அளவுக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ முடியுமோ ஆரம்பித்தேன். ரொம்ப அதை போட்டு மண்டையை ஓட்டு உடச்சிக்கல. ப்ளஸ் எனக்கு என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா எனக்கு டைம் இருந்தது. என்னுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து 65. ஸோ அந்த டைமில் ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸ் இருந்தது நான் ஆரம்பிக்கும்போது. ஸோ இப்போ இதுக்கு ரொம்ப போட்டு மண்டை போட்டு உடச்சிக்கணும், இல்லாட்டா ஸ்டார்ட் ஸ்லோ, போக போக பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இருந்தது. அதுதான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன், சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு. டைம் இருந்தால் நிறைய எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். டைம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய ரிஸ்க் எடுக்கவும் முடியாது, நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம், எல்லா பிரச்சனைகளும் வந்துடும். ஸோ சீக்கிரம் உடனே ஆரம்பிச்சிட்டோம்னா பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரின்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. 2011 வந்து 1 மினிட்னு ஒரு வெப்சைட் இருந்தது. இப்போ வந்து அவன் எழுதல, மான்ஷு வர்மான்னு ஒரு ரைட்டர், இப்போ இஸ் நாட் ரைட்டிங் தட். அவங்ககிட்ட வந்து அமிச்சேன், இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் கேல்குலேட்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு இது ஒரு கெஸ்ட் ஆர்டிக்கலாக பண்ண முடியுமான்னு. சரி, அவன் சொன்னால் போடு, யூ கேன் பப்ளிஷ் இட், அப்லோட் பண்ணிடலாம் நம்ம வெப்சைட்லன்னா. அந்த ஆர்டிக்கலுடைய கமெண்ட்ஸ் வந்து அதுதான் என் லைஃப் சேஞ்சர் நான் சொல்லுவேன். ஓகே. அப்படியே நான் திசை திருப்பி போனாக்கு அந்த மாதிரி நான் கமெண்ட்ஸ் நான் பார்க்கவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் கேல்குலேட்டர் நான் பார்த்ததே இல்லை. ஓகே. எனக்கு என்னுடைய கேல்குலேட்டர் அஃப்கோர்ஸ் அப்போ இருக்கிற இன்டர்நெட் வேலை, கரெக்ட், இப்போ இருக்கிற இன்டர்நெட் வேறு. அப்போது வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எந்த ஃபார்முலா யாருமே எல்லாம் ஹைட் பண்ணிவிடுவாங்க, ஃபார்முலாவெல்லாம் ஹைட் பண்ணிவிடுவாங்க, எல்லாமே ஓப்பனாக இருக்குது, இதை வச்சு என்னால் என்னுடைய நீடுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி கேல்குலேட்டர் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அப்போது எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பல்பு எரிஞ்ச மூமெண்ட்னா, டிஐஒய் இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட் அப்பீல் ஆகும். நிறைய பேர் டிஐஒய் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இப்போவும் ஆஃப்கோர்ஸ் அது ட்ரூ. ஏன்னா எவ்வளோ பேர் இப்போ ஒரு 1000 இன்வெஸ்டர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் தான் ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கேட்பாங்க. கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனல்கிட்ட விட்டுருவாங்க. நம்ம டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு அட்வைசர்கிட்ட விடுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஏதாவது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம டெஃபினட்டாக இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு பல்ப் மூமெண்ட். அப் டு தட் வந்து ஐ வாஸ் அ ப்ராப்பர் ஃபுல் டைம் ரிசர்ச்சிங் அகாடமிக். எனக்கு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருந்தாங்க, லேப் இருந்தாங்க. செப்டம்பர் 2012 வந்து எனக்கு ஒரு மைஸ்தீனியா கிராவிஸ்னு ஒரு ஆட்டோமியூன் கண்டிஷன் வந்து, அதனால என்ன ஆகும்னா என்னுடைய மை ஆன்டிபாடிஸ் தே வில் ஸ்டார்ட் அட்டாக்கிங் மீ, ஆட்டோமியூன் இல்லையா. அப்புறம் என்னுடைய அந்த பிரெயின்லேருந்து அந்த நர்வ்ஸ்க்கு போகிற அந்த ஜாயின்ட்ஸ் வந்து வீக் ஆகிடும். ஸோ என்னால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப பேச முடியாது, என்னோட கையெல்லாம் ரொம்ப தூக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுவேன்.
அப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் பெட் ரிடன். ஓகே. பெட் ரிடன்னா என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஐ யூஸ் டு மூவ் அரவுண்ட் பட் ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். தென் ஐ ஹேட் வாட் இஸ் தே கால் தைமெக்டமி. இங்கே தைமஸ் கிளாண்டை வந்து அதில் வந்து ஒரு ஸ்வெல்லிங் இருந்தது, அதை எடுத்தாங்க. அதை எடுத்தால் இது இந்த ஆட்டோஇம்யூன் சரியாக போய்டுங்கிற ஒரு நம்பிக்கையில் எடுத்தாங்க. பட் ஆனால் சரியாகலை. இட் கண்டினியூட். ஸோ அப்போது என்னுடைய படுத்த படுக்கையாக இருந்தபோது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி டிப்ரெஸ்ட். ஐ வாஸ் ஒன்லி 38. ஸோ இப்படி தான் இருக்க போதுதான் என்னோடய வாழ்க்கை. ஏன்னா அப்போ வந்து என்னோடய பையன் வந்து வாஸ் ஒன்லி 2 years old. எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்க்கின்சன். இப்போவும் ஷி ஹாஸ் பார்க்கின்சன். ஷி 76. அப்போ ஷி வாஸ் அபவுட் 62, 63. எனக்கு வந்து இப்படி தான் இருக்க போதா என்னுடைய வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய பயம் வந்துச்சு அந்த டைம். ஸோ ஐ நீடட் சம் டிஸ்ட்ராக்ஷன். அப்போ வந்து நான் வந்து இந்த டேவ் ராம்சின்னு ஒருத்தர் இருக்கார். ஆமாம். அவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது என்னுடைய ஸ்லோவாக ஐ ரியலைஸ் என்னுடைய கவலையெல்லாம் மறந்து ஐ வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தட். ஏதோ ஒரு வேலை ஐ வாஸ் ஏபிள் டு கான்சன்ட்ரேட். சரி, இப்போது மேபி ஐ ஷுட் ட்ரை டு டூ சம்திங்னா ஒரு பவர் பாயிண்ட் பண்ணேன். ஹவு டு செலக்ட் அ மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒரு பவர் பாயிண்ட் பண்ணேன். அந்த பவர் பாயிண்ட்டை வந்து நான் அப்போ என்ன பண்ணேன், தென் ஐ ரியலைஸ்ட் இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸில் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸ்லோலி ஐ ஷிஃப்டட் ஃப்ரம் தட் வெப்சைட் டு வேர்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஹவு டு செலக்ட் அ மியூச்சுவல் ஃபண்டுன்னு அப்லோட் பண்ணும்போது அதுக்கு வந்து நிறைய எனக்கு ஒரு ட்ராக்ஷன் கிடச்சிது. மெயின்லி ஃப்ரம் ஃபேஸ்புக், அந்த ஆசான் ஐடியாஸ் ஆஃப் வெல்த் குரூப்லேருந்து. அப்போ ஐ வாஸ் ஆல்ரெடி பார்ட் ஆஃப் தட் குரூப். ஆஷால் ஜவுரி எனக்கு தெரியும் முன்னாடியிலேருந்து. நைஸ் ஷோ. அந்த 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 அவங்களுக்கு வந்து ஐ ரியலைஸ் தட் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி கண்டென்ட் அவங்க பார்த்ததே இல்லைன்னு. ஸோ எனக்கு வந்து தட் வாஸ் த பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் நிறைய பண்ணணும்னு. ஸோ ஐ ஸ்டார்டட், எனக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ ஐ ஸ்டார்டட் டூயிங் கண்டென்ட். எனக்கு ஏதாவது எனக்கு தெரியலன்னா த பெஸ்ட் திங் டு டூ இஸ் ரைட் அன் ஆர்டிகல். அதை வச்சு தெரிஞ்சிடும். நீ படிக்க போகிற, சர்ச் பண்ண போகிற, அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணால் உனக்கு அது யூ வில் பிகம் மினி எக்ஸ்பர்ட் இந்த. அதுதான் அப்படி ஆரம்பித்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஃபண்ட். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர்ந்து இப்படி ஆகிப்போச்சு. எக்ஸலன்ட் சார். ஸோ நீங்கள் விளையாட்டுக்குன்னு சொல்ல முடியாது, லைக் யூ ஹேட் அ ப்ராப்ளம் ஃபினான்ஷியலி. அங்கேருந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இந்த கால்குலேட்டர்ஸ்லாம் ஆரம்பிச்சிங்க. இன்ஃபேக்ட் இஃப் நாட் மெனி பீப்புள் நோ, சாரோட கால்குலேட்டர்ஸை செபியோட எஜுகேஷனல் வெப்சைட்டில் அப்ரூவ் பண்ணி பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் ஷோஸ் இஸ் அத்தென்டிசிட்டி அண்ட் லைக் எவ்வளோ ஹோல்டு இருக்குன்றதையும் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, ரைட்? ஸோ ஐ வில் கெட் இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது யூ செட் லைக் யூ ஸ்டார்டட் வித் அ ரேண்டம் மியூச்சுவல் ஃபண்ட், ரைட்? அதுக்கப்புறம் லைக் ஹவு டிட் யுவர் ஜேர்னி கோ? அங்கேருந்து எப்படி நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க? ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? ஸோ இன்வெஸ்டிங் வைஸ் நான் வந்து ஸ்ட்ரக்சர்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு எனக்கு, டு பி ஆனஸ்ட். 2008 ஆரம்பித்தேன். ஐ வுட் சே அப் டு 2013-14 நான் வந்து ரேண்டமாக தான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குவேன். ஐ வில் ஜஸ்ட் ஆட் மேபி இது இருந்தால் நல்லா இருக்குமே. ஏதாவது நான் எல்லாரையும் மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் போவோம், நம்ம ஒய்ஃப் கொடுத்த லிஸ்ட் இருக்கும், அதை வாங்கிடுவோம். வாங்கிட்டு இந்த பில்லிங் கவுண்டரில் வந்து இந்த லாலிபாப்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இது நல்லா இருக்கேன்னு 2 வாங்கி போட்டுப்போம். அந்த மாதிரி தான் நான் ஒரு ஐடியா இல்லாமல் ஸ்டார் ரேட்டிங்லாம் பார்த்து ரிட்டர்ன்ஸை பார்த்து தான் இனிஷியலான வாங்கின மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருந்தது. ரெண்டாவது நான் பெரிய முதல்ல தப்பு பண்ணது என்னென்னா நிறைய இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் வாங்குவேன். அஃப்கோர்ஸ் அது ஏன் வாங்குவேன்னா அந்த டைமில் என்னுடைய சம்பாத்தியம் கம்மி. ஸோ என்னுடைய என்பிஎஸ் வந்து இட் வில் நாட் கவர் த 1.5 lakhs ஏடிசி. அதனால் எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது. அதனால் அது அடிஷ்னலாக இருக்கிற இஎல்எஸ்எஸ்லேயே எக்ஸ்ட்ராவாக எஸ்ஐபி போடலாங்கிற அறிவு இல்லாமல் இன்னொரு இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் வாங்குவேன். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் முட்டாள்தனம் பண்ணுவேன். அந்த முட்டாள்தனம்லாம் வந்து ஒரு 2013-14 ஓரளவுக்கு ஒரு மாதிரி குறைஞ்சிது. இனிமேல் புதுசாக வாங்கக்கூடாது. அப்போவே என்கிட்ட பெரிய போர்ட்ஃபோலியோ இருந்தது. அந்த டைமில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, என்கிட்ட ஒரு 8 ஃபண்ட் இருந்ததுன்னு வச்சுங்களேன், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. January 1, 2013 டைரக்ட் பிளான் வந்தது. ஓகே. அது வரைக்கும் டைரக்டாக கிடையாது. ஆனால் ஐ வாஸ் இன்வெஸ்டிங் டைரக்ட்லி ஏஎம்சி வழியா. ஓகே. ஸோ ஏஎம்சி என்னோட கமிஷன் எடுத்துருவாங்க. ஆமாம். எந்த ஏஜென்ட் அவங்க டைரக்டாக எடுத்துருவாங்க. அதை மாற்றுறதுக்கு தான் இவங்க செபி ஸ்டார்டட் டைரக்ட் பிளான்ஸ்.
அப்போ அந்த 8 ஃபண்டுங்கிறது 16 ஃபண்டாக மாறி போச்சு. ஓகே. Overnight. டூப்ளிகேஷன். நான் அடுத்த பண்ணுற எஸ்ஐபி அடுத்த மந்த் எஸ்ஐபி டேரக்ட் பிளானில் வந்துடும். மற்றதெல்லாம் பழையெல்லாம் ரெகுலர் பிளானில் இருந்து. ஸோ என்கிட்ட 16 ஃபண்டு வேறு இருந்தது. ஸோ இதை எப்படி இதை குறைக்கணுங்கிறதுக்காக அந்த ரீபேலன்ஸ் பண்ணும்போது இல்லை அப்போ வந்து நிறைய டைமில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. நெகட்டிவ் மார்க்கெட்லாம் நெகட்டிவாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாக இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்துடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணேன். பட் என்னுடைய பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் நான் சொல்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் 2008 2013 வரைக்கும் என்னுடைய ரிட்டர்ன் 0. நவம்பர் 2008 வரைக்கும், ஜூன் 2008 நவம்பர் 2013. ஓகே, கிட்டத்தட்ட 6 வருஷம்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 5 years, 5.5 years வச்சுக்கலாம். அதாவது அரௌண்ட் த டைம் இவர் நரேந்திர மோடி வாஸ் அனௌன்ஸ்ட் அஸ் த பிஜேபி கேண்டிடேட். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் த பிஜேபி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு லேட் 2013 சொன்னாங்க. அந்த டைம் வரைக்கும் 0. ஓகே. அது எவ்ரிடே நான் ரிட்டர்ன் பார்க்கும்போது 0 இருக்கும். எவ்ரிடே பார்க்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் 0 நெகட்டிவாக இருக்கும், ரெட்டில் இருக்கும் போர்ட்ஃபோலியோ. அந்த டைமில் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஐ வாஸ் இன் 2 minds. என்னடா நம்ம பண்ணுறது ரைட்டா தப்பான்னு. வீட்டில் அம்மா அப்பான்னு சொல்கிறேன், அம்மாவும் ஒய்ஃபும் வந்து தேவர் ஆல்சோ என்னடா பண்ணுற ஒரு மாதிரி தப்பு பண்ணுறியோங்கிற ஒரு இது இருக்கும், ஃபீலிங் இருந்தது அவங்களுக்கு. பட் சம்ஹவ் எனக்கு என்னென்னா டைம் இருக்குது. கரெக்ட். எனக்கு இப்போதைக்கு அந்த பணத்தை நான் எடுக்க போகிறது இல்லை. ஐ எம் ஒன்லி கோயிங் டு ரிட்டையர் அட் 65. எதுக்கு நான் எடுக்கணும்? லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிற ஒரு அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். 2000 அந்த டைமில் அப்போ தான் மார்க்கெட் பிக் ஆச்சு. நவம்பர் டிசம்பர் 2013 அந்த புல் ரன் ஆரம்பிச்சு. அப்போ வந்து என்னால் நம்பவே முடியல. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க, மாதம் டெய்லி 10,000 ரூபா வரும் மார்க்கெட்லேருந்து. என்னால் அது நான் வந்து ஒரு நாள் போர்ட்ஃபோலியோ பார்க்குறேன், என்னுடைய போர்ட்ஃபோலியோ மாதிரியே இல்லை அது. ஓகே. எக்ஸ்ட்ரா 2 டிஜிட் இருந்த மாதிரி இருந்தது. திருப்பி யூனிட்ஸ் 10s 100sலாம் எண்ணி பார்த்தா தென் ஐ ரியலைஸ், அதுதான் பவர் ஆஃப் ஈக்விட்டி. அந்த டைமில் என்னுடைய வாழ்க்கையே மாற்றின மூமெண்ட் ஜஸ்ட் ஒரு 2 months. ஓகே, கரெக்ட். தட் சேஞ்ச்ட் மை. அப்போ வந்து ஐ பிகேம் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஈக்விட்டி. சரி, ஓகே, ஈக்விட்டினா இப்படி தான் இருக்கும், தொடர்ந்து ஒன்றுமே வராது, திடீர்னு கூறிய பிச்சுட்டு வரும். அப்போ வந்து அந்த கூறிய பிச்சுட்டு வர மூமெண்ட்டும் போது நம்ம மார்க்கெட்டில் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பயந்து ஓடிட்டோம்னா விட்டுருவோம். ஓகே. அந்த ஒரு பெரிய ரியலைசேஷன் ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதிலிருந்து தென் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2012 2013 மணி சைட்ஸ்னு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது போர்ட்ஃபோலியோ மேனேஜிங் டூல் ஒன்று ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் தென் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்டல் ஆரம்பித்தாங்க. அவர் அது ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தாங்க. பட் அது அப்புறம் அது ஃபோல்டட். அவர் வந்து இப்போது இந்த இடி வெல்த்னு ஒன்று இருக்கு, அதோட சிஇஓ இருக்கார் இப்போ. ஓகே, அவர் தான். ஸோ அந்த டைமில் என்னுடைய போர்ட்ஃபோலியோ அதில் நான் ஐ வாஸ் அக்கௌண்ட் ஹோல்டர். ஓகே. அப்போ வந்து 2012 போர்ட்ஃபோலியோ பார்க்க ரொம்ப கம்மி. த பவர் ஆஃப் சோ கால்டு கம்பவுண்டிங் ஆர் க்ரோத் ஆர் வாட் எவர் வி சே, இப்போ இருக்கிற போர்ட்ஃபோலியோக்கும் அப்போ இருக்கிற வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகல. அந்த டூல் ஆரம்பிச்சதுனால ஐ வாஸ் ஏபிள் டு. ஸோ யூ ஹவ் டு பி பேஷண்ட் அண்ட் யூ ஹவ் டு கீப் இன்வெஸ்டிங். கரெக்ட். அண்ட் ஒன் திங் ஐ டிட் வாஸ், நான் வருஷம் ஆல்மோஸ்ட் 20% இன்வெஸ்ட் பண்ணுவேன், இன்க்ரீஸ் பண்ணுவேன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ 100 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு வருஷம்னா, அடுத்த வருஷம் 20%, 20 to 25% சிமையது. எல்லா வருஷமும் முடியாது, பட் ஆன் அன் ஆவரேஜ் ஐ வாஸ் ஏபிள் டு இன்க்ரீஸ் என்னோட இப்போ இருக்கிற ரிட்டர்ன் எக்ஸ்ஐஆர்ஆர் ஆர் சிஏஜிஆர் வாட் எவர் யூ சே, அதை விட என்னுடைய இன்வெஸ்டிங் அமௌண்ட் அந்த க்ரோத் ரேட் இஸ் வெரி ஹை. ஓகே. அதனால வெல்த் வாஸ் ஏபிள் டு க்ரோ. ஓகே. அஃப்கோர்ஸ் அதுக்குன்னு வந்து சாக்ரிஃபைசஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரூகலாக இருக்கணும், ரொம்ப கண்ணாப்பின்னான்னு செலவழிக்கூடாது. நம்ம இன்கம் ஏறுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவும் ஏற்றிடக்கூடாது. அந்த கேப் என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சதுனால ஐ வாஸ் ஏபிள் டு சம்ஹவ். ஓகே, தட் வாஸ் த ஹோல். இது ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போது இந்த பீரியட் இருக்கு இல்லையா, 2020க்கு அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த எல்லாருக்குமே என்ன தோணுன்னா, மார்க்கெட்னா நம்மளுக்கு வாரி கொடுத்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு அசம்ஷன் சொல்லலாம். 5 வருஷம் மார்க்கெட்டில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸோ இல்லைனா 0 ரிட்டர்ன்ஸோ பார்த்துட்டு எவ்வளோ பேர் ஈக்விட்டி தொடருவாங்கன்னு எனக்கு சுத்தமாக யோசிக்க முடியல. பிகாஸ் நாட் மெனி பீப்புள் வில் டூ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 years வந்து எப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நெகட்டிவ் மட்டும் தான் காட்டும். இது வரைக்கும் பாசிட்டிவாக காட்டினது விட நெகட்டிவ் மட்டும் தான் காட்டினது. ஸோ அதை எவ்வளோக்கு சீக்கிரமாக நம்ம அதை பார்க்குறோமோ அப்போ தான் நம்மளால் ஈக்விட்டி கூட கம்ஃபர்டபுள் ஆக முடியுன்றது யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் கிளியர்லி சேஸ் தட். வாட் மேட் யூ டு சூஸ் ஈக்விட்டி? இப்போ ஏன் ஈக்விட்டி, இதான் கொஸ்டின் ரைட்டா? ஸோ ஐ ஹவ் சீன் யூ ஈக்விட்டியை பற்றி ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக நீங்கள் பேச மாட்டீங்க, பட் ஸ்டில் யுவர் எக்ஸ்போஷர் டு ஈக்விட்டி இஸ் லைக் சிக்னிஃபிகண்ட். ஒய் டிட் யூ சூஸ் ஈக்விட்டி? ஏன் ஈக்விட்டி பக்கம் போனீங்க? அது வந்து அந்த டைமில், அதாவது நான் சொல்கிற டைம் வந்து 2009, 10,
11 அந்த பீரியடில் தான் வெரி ஃபார்மேட்டிவ் பீரியட் ஃபார் மீ. நான் ஒரு ஈக்விட்டியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்தேன். ஏன் ஆரம்பித்தேன்னா ரெட்டிஃப்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி ஆர்டிகல்ஸ் எழுதுனாங்கன்னு சொல்லணும் அந்த டைமில். அஃப்கோர்ஸ் தேவர் வெரி சிம்பிளிஸ்டிக் ஆர்டிகல்ஸ். இப்போ நான் படித்தேன்னா மேபி ஐல் பி வெரி கிரிட்டிக்கல் ஆஃப் தம். பட் அந்த ஒரு பிகினருக்கு எனக்கு வந்து அப்போ என்ன தோணுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த இன்ஃப்ளேஷன் ஐடியா தான் திரும்பி திரும்பி வரும். இந்த பணவீக்கம் கரெக்ட் தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிரான்ஸ்லேஷன் அது. அந்த பணவீக்கத்தினால நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிட்டே வரும். அதனால நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் அதோட ஜாஸ்தி இருக்கணும். கரெக்ட். முதல் ஸ்டெப் அது. அப்புறம் என்ன புரிஞ்சுதுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதும் நிறைய இருக்கணும். போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் மட்டும் இப்போது 2 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு 10% ரிட்டர்ன், இன்னொருத்தருக்கு 25% ரிட்டர்னா இட் டசன்ட் மீன் 25% ரிட்டர்ன் ஹஸ் காட் மோர் மணி. கரெக்ட். அவன் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ ரிட்டர்ன் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம எவ்வளோ போடுறோங்கிறதும் முக்கியம். அஃப்கோர்ஸ் எவ்வளோ நேரத்தை டைம் ஃபார் க்ரோத்தும் முக்கியம். அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுது. பட் இன்ஃப்ளேஷன் அந்த ரிட்டர்ன் ஷுட் மேட்ச் இன்ஃப்ளேஷன் ஆர் அட்லீஸ்ட் பி ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் than இன்ஃப்ளேஷன். அந்த மாதிரியான ஒரு ஐடியா திரும்பி என்னுடைய ஐடியா மனசில் வந்துட்டே இருந்தது. ப்ளஸ் படித்த ஆர்டிகல்ஸ், சுப்ரமணியோட ஆர்டிகல்ஸ். அப்போ வந்து ஈக்விட்டி as a சான்ஸ் ஃபார் பீட்டிங் இன்ஃப்ளேஷன். அஃப்கோர்ஸ் இவங்க சொல்கிறத வச்சு தான் நான் அந்த டேட்டாவெலாம் பண்ணதை. இவங்கெல்லாம் பயங்கர பாசிட்டிவாக சொல்லுவாங்க. சுப்ராமன் சொல்லலை, மற்றவங்கலாம் சொல்கிறேன். அவர் வந்து அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, டெஃபினட்டாக உனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் அனலைஸ் பண்ணி இட் வில் நாட் ஆல்வேஸ் ஹேப்பனுங்கிறது அப்புறம் கண்டுபிடிச்சது தான். பட் அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிள் சான்ஸ் இருக்குல்ல, அந்த ரீசனபிள் சான்ஸ் போதும். ஓகே. அப்படிங்க ப்ளஸ் டைம் இருக்குது. டைம் இருந்து உங்களுக்கு வெயிட் பண்ண டைம் இருந்தால் உங்களுக்கு ஈக்விட்டி இஸ் அ வெரி குட் அசெட் கிளாஸ். அதனால தான் ஸ்லோலி என்னோட ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஆரம்பிச்சேன். அஃப்கோர்ஸ் வெரி ஸ்மால் எக்ஸ்போஷர். 1500 ரூபாய் பர் மந்த்னா எனக்கு அந்த டைமில் ஒரு 10,000 15,000 என்பிஎஸ்க்கு போயிடும். ஓகே. என்னோட என்பிஎஸ் எப்படின்னா 85% ஆல்மோஸ்ட் கில்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், 15% தான் ஈக்விட்டி. பட் அது மோஸ்ட்லி லைக் டெட் ஃபண்ட் மாதிரி தான். அதனால என்னுடைய அசட் அலோகேஷன் வந்து 60% ஈக்விட்டி வரத்துக்கு எனக்கு 10 வருஷம் ஆச்சு ஆல்மோஸ்ட். ஓகே. ஆல்மோஸ்ட் 2008னா 2017-16 அந்த டைமில் 50 கிட்ட வந்திருக்கும். ஓகே. அதோட கொஞ்சம் கொஞ்சம் 2-3 இயர்ஸ் கழிச்சு 60% ஆச்சு. ஓகே. தட்ஸ் அ லாங் டைம். அதனால் இட் வாஸ் நாட் ஓவர் நைட் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ மேக்ஸிமம் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எவ்வளோ இருந்தது? அதே மாதிரி இப்போ அசட் அலோகேஷன் நம்ம பேச ஆரம்பிச்சதுனால ஹவு டு யூ ஹேவ் யுவர் அசட்? ஐ மீன் லைக் இப்போ நீ ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருப்பீங்க. ஈக்விட்டி கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன், என்பிஎஸ்க்கு ஒரு சைட் கான்ட்ரிபியூஷன் போகுது. அந்த மாதிரி இன்னும் நிறைய அசட் கேட்டகரிஸ் இருக்குது. கரெக்டாக இப்போது நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, கோல்டு. அப்படி இல்லைனா ரொம்ப கன்சர்வேட்டிவாக நான் எதுவுமே பண்ண விரும்பலை, நான் பேங்க்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இன்ட்ராக்ட் பண்ணதில் நிறைய பேர் வந்து 50 லட்ச ரூபா பேங்க்லேயே வச்சிருக்கேன்னு. ஏன்னு கேட்டால் எனக்கு அதுதான் சேஃபாக இருக்குது, அங்கே இருந்தால் அங்கேயே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதை பற்றின அபிப்பிராயமும் உங்களோட அசட் அலோகேஷன் நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது? வருஷம் அதை குறைக்கணுன்றத நிறைய எம்ஃபசைஸும் பண்ணுவோம். ஈக்விட்டியில் எக்ஸ்போஷர் அதிகமாக வச்சக்கூடாது, பிகாஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் காரணத்தினால. உங்களோட அசட் அலோகேஷன் ஜேர்னியோ இல்லை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருந்தது, நீங்கள் அதை எப்படி பிளான் பண்ணுறீங்கன்னு ஒன்று. அடுத்து இந்த கன்வென்ஷனல் அசட் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, அது உண்மையாகவே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதா, அங்கே இருக்கிறது கரெக்டு தானா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதும். இல்லை 2. ஓகே. ஸோ முதல்ல என்னோட பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஐ வாஸ் வெரி கிளியர் தட் ஐ வாண்டட் ஈக்விட்டி. கரெக்ட். எனக்கு ஈக்விட்டி நிறைய இருக்கணும். அட்லீஸ்ட் 50% பண்ணுறது தப்பாக நினச்சிருங்க. ஈக்விட்டின்னு சொல்லும் போது ஸ்டாக் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தான் நம்ம ஈக்விட்டின்னு சொல்கிறோம், ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் அதுவும் கேட்போம், ஸ்டாக்ஸில் எப்படி பண்ணுறாரு, ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவலாக பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸோ ஈக்விட்டிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். ஸோ ஒரு 50 to 60% தான் என்னுடைய கோல் இருந்தது. ஏன்னா அந்த டைமில் தட் வாஸ் அ வெரி பிக் கோல். எனக்கு ரொம்ப கம்மி, ஒரு 2% 3% ஈக்விட்டி தான் நான் ஆரம்பித்தேன். அஃப்கோர்ஸ் நான் அதை ரொம்ப பார்க்கவும் இல்லை, நான் மண்டே போட்டு ரொம்ப உடச்சிக்கவும் இல்லை, நான் ஐ வாஸ் ஜஸ்ட் இன்வெஸ்டிங், அவ்வளோதான். 50 to இப்போ இருக்கிறது கரண்ட் ஈக்விட்டி அசட் அலோகேஷன் ஆல்மோஸ்ட் 65% இருந்து. ஓகே. 65. அது ஏன் அது 60% தான் இருக்கணும்னு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் 5% எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, பிகாஸ் ஐ ஹேட் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரொசீட்ஸ் வந்தது எனக்கு. அது இன்வெஸ்ட் பண்ணோன்னே அது ஆயிடுச்சு, அதை விட்டுட்டேன் நான் அப்படியே. ஓகே. So 60 to 65% is what I would recommend for long term goals. 15 வருஷத்துக்கு கழிச்சு உங்களுக்கு பணம் வேணும்னா எனிவேர் பிட்வீன் 50 to 65% உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்லி. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 2 அசெட் போதும். அசெட்டுங்கிறது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா ரிஸ்க்கை வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஏன்னா ரிட்டர்னுங்கிறது வந்து ஈக்விட்டிலையும் 12% ரிட்டர்ன் வரலாம், ஃபிக்ஸ்டு இன்கம்லையும் சில சமயம் 12% வரலாம், கோல்ட்லையும் 12% வரலாம், ரியல் எஸ்டேட்லையும் வரலாம். ரிட்டர்னை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது.
ரிஸ்க்கை வச்சு தான் உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அசட் கிளாஸ் ஒரு அசட் கிளாஸ்லையும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 அசட் போதும். ஃபிக்ஸட் இன்கம், தட் இஸ் டெட் மியூச்சுவல் ஃபண்ட், இபிஎஃப் இல்லை டெட் பேஸ்ட் என்பிஎஸ், அந்த மாதிரியான அசட் கிளாஸ் ப்ளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ் ஆர் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த 2 போதும் ஃபார் மோஸ்ட் பீப்புள். ஓகே. ரியல் எஸ்டேட் ஃபார் கன்சம்ஷன் இஸ் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்ட். எனக்கு ஒரு வீடு வேணும், அதுதான் என்னுடைய, எனக்கு அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த எனக்கு என்னுடைய ரூஃப், என்னுடைய வால்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்கிறதுல நியாயமான ஒரு இது. அதுக்கு அது கன்சம்ஷனாக போயிடும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, நான் வீட்டில் இருக்கேன், இந்த வீடு $1 கோடி வேல்யூமாங்க. அந்த வீட்டுக்கு வேல்யூவே கிடையாது. கரெக்ட். நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நீங்கள் அதை விற்றுட்டீங்கன்னா எங்கே போய் நிற்பீங்க இல்லை? ஸோ அது அந்த விற்கணுங்கிற டிசிஷன் எடுத்த உடனே தான் அதுக்கு வேல்யூ வருது. கரெக்ட். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது அதுக்கு வேல்யூ கிடையாது. ரைட். அண்ட் அதே மாதிரி தான் ஜுவல்லரியும். ரைட். ஸோ ரியல் எஸ்டேட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்குன்னு ஒரு சில டேலண்ட் வேணுங்கிறது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாராலையும் போய் இப்போ ஸ்டாக் வாங்குற மாதிரி, இப்போ டிமேட் அக்கௌண்ட் வச்சு ஸ்டாக் வாங்குற மாதிரி ரியல் எஸ்டேட்டில் ஹேண்டில் பண்ண முடியாது. ரியல் எஸ்டேட்டில் நிறைய ஷார்க்ஸ் இருக்காங்க. கரெக்ட். அண்ட் நிறைய பிளாக் மணியும் இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க, ஒரு அமௌண்ட் வாயில் சொல்லுவாங்க, எழுதுறது வேறு அமௌண்ட் இருக்கும். அந்த மாதிரியான அவங்களெல்லாம் நேவிகேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டேலண்ட் வேணும். நீங்கள் என்ன தான் தெரிஞ்சவங்க இருந்து புரோக்கர் மூலமாக போனாலும் யூ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் கெட்டிங் அ குட் டீல். ஏன்னா காமன் மார்க்கெட் ப்ரைஸ்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க, பக்கத்து வீடுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க, அதே ஏரியாவில். ஆமாம். ஸோ அதே சைஸு, அதே பக்கத்து வீடு, அது வேறு ரேட், இது வேறு ரேட். அநியாயம். அதெல்லாம் எந்த விதமான ஒரு ரெகுலேஷனுமே இல்லாத ஒரு அசெட். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதில் ரிட்டர்னே சொல்லவே முடியாது. கரெக்ட். எப்படி ரிட்டர்ன் சொல்லுவாங்கன்னா, எங்கள் சித்தப்பா வேளச்சேரியில் 20 வருஷம் முன்னாடி வீடு வாங்கினாரு, அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி அனக்டோட்டலான ஒரு எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அது எவிடன்ஸே கிடையாது ஃபார் யுவர் பர்ச்சேஸ். கரெக்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரியல் எஸ்டேட் வாங்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராங் ஐடியா. வீட்டுக்கு வாங்குறது டிஃப்ரென்ஸ். ஆனால் அதுலேயே ஒரு கேவியட் இருக்குது. நான் வீடு வாங்க போகிறேன், அதுக்கு ஹோம் லோன் எடுக்க போகிறேன் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அடி வாங்கும். இது ஃபைனான்ஸ் ஒரு தண்ணி ஃபில்டு பலூன் மாதிரி. அந்த தண்ணி ஃபில்டு பலூன்லாம் ஒரு இடத்துல அமுத்தினீங்கன்னா பின்னாடி இடத்துல பல்ஜ் ஆகும். நீங்கள் இந்த சைடு போய் அந்த பல்ஜார் இடத்த பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஆக்ஷனால் அது என்ன ரியாக்ஷன் இருக்க போகுதுன்னு. அது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. கரெக்ட். நான் இன்றைக்கி வீடு வாங்கணும்ப்பா, நான் ஹோம் லோன் எடுத்துருவேன், ரிட்டையர்மெண்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு பிளான் அது தப்புங்கன்னு சொல்ல வரேன். எக்ஸாக்ட்லி. அந்த பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏஜில் வாங்கணும். ஒரு என்னை பொறுத்த கேட்டால் ஒரு 30 to 35 இஸ் அ குட் ஏஜ் டு கெட் அ ஹோம் லோன். ஓகே. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. ப்ளஸ் அந்த இன்வெஸ்டிங் ஹேபிட் முதல்ல வந்துட்டால் அந்த பேலன்ஸ் பண்ணலாம். கரெக்ட். ஸோ கன்சம்ஷன் ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதே மாதிரி கோல்டு கன்சம்ஷன் இஸ் ஓகே, எவ்வளோ வேணால் கன்சம்ஷனுக்கு வாங்கிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கேட்டால் இட்ஸ் நாட் அ வெரி ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ். ஓகே. கோல்டு என்னதான் சில சமயம் கோல்டு வில் கிவ் ரிட்டர்ன்ஸ், வெரி குட் ரிட்டர்ன்ஸ். பட் ஆனால் அது எப்போ ரிட்டர்ன் கொடுக்கும்னா உலகத்தில் எல்லாரும் பயப்படும்போது, பிரச்சனை இருக்கும்போது, கிரைசிஸ் இருக்கும்போது பயந்தா ஏறுற ஒரு அசெட் கிளாஸ் அது. கரெக்ட். வேற ஈக்விட்டி ஆப்டிமிசம். கரெக்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது அது ஏறும். அது சந்தோஷமாக இருக்கும்போது ஏறுற அசெட் கிளாஸ் இஸ் ஸ்லைட்லி பெட்டர்னு என்னுடைய ஒரு ஃபீலிங் ஜென்ரலி. அண்ட் கோல்டு பிரச்சனை என்னென்னா ஃபிசிக்கல் கோல்டு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். அண்ட் நிறைய பேர் கோல்டு இஸ் ஹெட்ஜ் ஃபார் இன்ஃப்ளேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவல் டேட்டா பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இட் டசன்ட் பீட் இன்ஃப்ளேஷன் ஆல் த டைம். உங்களுக்கு ஃபிசிக்கலாக கோல்டு இருந்ததுன்னா நாளைக்கே ருப்பி ஒர்த்லெஸ் ஆகிடுதுன்னு வச்சுங்களேன். ஓகே. கரன்சியே டிவேல்யூ ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக டிவேல்யூ ஆகிடுச்சுன்னா, ஒரு இட்லி 50,000 ரூபா ஆகிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு கோல்டு தேவை. கரெக்ட். பட் எவ்வளோ கோல்டு வச்சுப்பீங்க? அந்த கோல்டும் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற கோல்டு கடக்கடான்னு சுரந்து போயிடும், கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால் அது இட்ஸ் நாட் எனக்கு தெரிஞ்ச மீனிங்ஃபுல் ஃபார் அன் ஆர்டினரி மேன். ஓகே. அஸ்யூமிங் தட் நம்ம கண்ட்ரி மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம ஒரு சூப்பர் பவராக வரப்போகிறோம், திடீர்னுலாம் நம்மளுடைய கரன்சிலாம் டிவேல்யூ ஆகாதுங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு கோல்டு தேவையில்லை. ஸோ 2 அசெட் கிளாஸ் போதும், ஃபிக்ஸ்டு இன்கம் அண்ட் ஈக்விட்டி. ஓகே. அந்த பாயிண்ட்லேருந்தே எனக்கு என்ன தோணுதுன்னா, கோல்டு இஸ் மோர் ஆஃப் அ பெசிமிஸ்டிக் சைட் ஆஃப் க்ரோத் காட்டுற ஒரு இடம். ஸோ ஷுட் வி பி நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட்? நான் கோல்டு வாங்க வேணான்றது இந்த இடத்துல சொல்ல வரல.
ஒருவேளை என்னோட ஆப்டிமிசம் ஜப்பான் நடந்துருது இந்தியாவுக்கு, ஸோ நடக்காதுன்றது தான் டேட்டா சொல்லுதுன்னு வச்சாலும், ஒருவேளை ஜப்பான் மாதிரி நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் 30 வருஷம் படுத்துருது, ஈக்விட்டியை நம்பி நான் போகிறேன், நான் பாட்டுக்கு ஒரு 15 வருஷம் ரைட் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருது, அன்னைக்கு ஒரு ப்ராப்ளம்ன்றப்போ கோல்டு இருந்தால் எனக்கு உதவியாக இருந்திருக்குமா? இது வாட் யூ திங்க் அபவுட் இட்? சி, ஜப்பானுடைய பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே சைஸ் தான். ஓகே. அவங்கெல்லாம் வந்து நேர்மையானவங்க, தேர் ஆல் மேனேஜிங், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிடையாது. அவங்களோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் பாப்புலேஷன். இப்போ நான் ஒரு டைப்பர் கம்பெனி வச்சுருக்கேன்னா எனக்கு வந்து குழந்தை பிறந்துட்டே இருக்கணும், அப்போ தான் என்னால் பிஸ்னஸில் இருக்க முடியும். பட் அவங்க பாப்புலேஷன் இஸ் ஆன் த டிக்ளைன். ஓகே. ஸோ என்னால் அவ்வளோதான் ப்ராஃபிட் பண்ண முடியும். பிரேக் ஈவன் பண்ணாலே எனக்கு பெரிய விஷயங்கிற நிலைமை வந்துடுவாங்க. பட் இந்தியாவில் அந்த ப்ராப்ளம் இல்லை. கன்சம்ஷன் இந்தியாவில் அதாவது நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஐ வாஸ் ட்ரில்டு இன்டு த ஐடியா. என்னை எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணது என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனையே பாப்புலேஷன். எனி ப்ராப்ளம் இன் இந்தியா 2 ஸ்டெப்பில் நீங்கள் அதை பாப்புலேஷன் காமிச்சிடலாம், ரீசன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக தான் எனக்கு அது புரியுது, 30s தான் எனக்கு அது புரிய வந்தது. நம்மளுடைய பிக்கெஸ்ட் சூப்பர் பவரே பாப்புலேஷன் தான். ஓகே. நம்மளோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே பாப்புலேஷன் தான். பாப்புலேஷன் இருக்கிறதுனால தான் நம்மளால் இந்த மாதிரி ஒரு எக்கானமியாக வர முடியும். யூஎஸ்லேயும் அதே ஒரு இதுதான். தே ஹாவ் த சைஸ், பெரிய நாடு, நிறைய கார் விற்கலாம், பெரிய பெரிய நாடுனால பாப்புலேஷன் நிறைய, தே கேன் இன்டேக் பாப்புலேஷன். ஸோ ஆனால் அண்ட் அஃப்கோர்ஸ் யூஎஸ்ஏ ஹேஸ் காட் குளோபல் ரீச், அது வேறு விஷயம். பட் இந்தியாவில் வந்து அந்த வி ஹேவ் த ஜியாகிரஃபி ப்ளஸ் நமக்கு பாப்புலேஷன் க்ரோத். அதனால் கம்பெனிஸ் வில் பி இன் ப்ராஃபிட் ஃபார் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 20-30 இயர்ஸ். ஓகே. ஸோ அதனால் ஜப்பான் மாதிரியான 20 இயர்ஸ் ப்ராப்ளம் இந்தியாவில் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஐ எம் தட் மச் ஐ எம் ஆப்டிமிஸ்டிக். பட் என்ன ஒரு இந்தியாவில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, திடீர்னு ஒரு ஸ்கேம் வரும். இப்போ தான் நான் ஏதோ ஆர்பிஐ வந்து இந்த பிஸ்னஸை முன்னாங்க, அந்த பிஸ்னஸ் எனி டைம் ஸ்கேம் வரும். அந்த ஒரு ஸ்கேம் வந்தால் டொமினோ மாதிரி எல்லாமே 10 பிஸ்னஸ் விழும். அப்போ வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட் டெஃபினட்டாக ஆடிவாங்க. அந்த டைமில் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ்டு இன்கம் போதுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். டெஃபினட்டாக கோல்டு இருக்கலாம், கோல்டு இருந்தால் இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐ வாண்ட் 10% கோல்டுமாங்க. ஓகே. என்னோட போர்ட்ஃபோலியோ 10%. சரி 10% கோல்டு வச்சுக்கோ, சரி 20% வச்சுக்கோ. அந்த 20% இன்னைக்கு நீ 20% சொல்லுறது என்றைக்குமே 20% இருக்காது. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 20%லேருந்து 18 ஆகிடும், 22. அப்போ நீ என்ன பண்ண போகிற? அது அவங்களுக்கு பதில் தெரியாது. அப்போது எல்லாமே அப்படி தானே சார்? இப்போ ஈக்விட்டி ஆரம்பிக்கிறீங்கனாலும் 2த்துக்கும் ரீபேலன்ஸ் பண்ணுறது வேறு, 3 ரீபேலன்ஸ் பண்ணுறது வேறு. ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்துடும். ஓகே. இல்லையா? நீங்கள் 2னா இதில் ஏறிதுன்னா அதுலேருந்து எடுத்து போடுவீங்க. இப்போ நீங்கள் 3 இருந்ததுன்னா எதில் போடுவீங்க? அதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத கன்ஃபியூஷன். கரெக்ட். இல்லை உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. பிரச்சனையே இல்லை எனக்கு. ஆனால் முக்கால்வாசி பேருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடையாது. அதனால சொல்கிறேன், கீப் இட் சிம்பிள். அதே மாதிரி ரீபேலன்சிங்கும் யாரும் அவ்வளோ ரிலீஜியஸாக பண்ணவும் மாட்டாங்க. அது பயம். அது 2 விஷயம். ரீபேலன்சிங்கில் என்ன ஒன்றுன்னா, இப்போ நான் 50 ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு புல் ரன்னால் அடுத்த வருஷம் எனக்கு 10% எக்ஸ்ட்ரா வந்துடுது ஈக்விட்டியில். 60% ஈக்விட்டி, 40% டெட் வந்து நான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற அசட் கிளாஸ்லேருந்து 10% கைட்டி டெட்டில் போடணும். அது எல்லாருக்கும் இடிக்கும், வராது. எமோஷன். எதுக்கு நான் போடணும்? நல்லா போடு. அது இந்த கேம்பிளிங் ஐடியா தான். கரெக்ட். அது வின் பண்ணும்போது நிறுத்திக்கிறது பெட்டர். கரெக்ட். அதனால் அதுக்குன்னு எல்லாத்தையும் எடுக்க சொல்ல, நான் 10% தான் ரிமூவ் பண்ண சொல்கிறேன். அதுக்கே 2வது டேக்ஸுக்கு பயப்படுவாங்க. கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன், நீ டேக்ஸுக்கு எதுக்கு பயப்படுற? நீ பெரிய ஆளானா நீ கட்டுற டேக்ஸு 1 hour உன்னுடைய மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனில் ஒன்று வந்துடும். அவ்வளோதான். அதை மாதிரி யோசி. கரெக்ட். இது என்னமோ உண்மை தான் சார். ஆரம்பத்தில் நீங்கள் இஎல்எஸ்எஸ் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான் நானும் ஆரம்பித்தேன். நான் போகிறேன், தேடுறேன். என்எஸ்சின்னு ஒன்று இருந்தது போஸ்ட் ஆஃபீஸில், 5 year FDன்னு ஒன்று இருந்தது, எதோ இருந்தது. இஎல்எஸ்எஸ்ன்றது தான் எனக்கு ஏடிசி கேப் ஃபில் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் ஏடிசி உள்ளே வந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணாலும் என்னால் டேக்ஸை சேவ் பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜ் போகுது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு, இருக்கே இவ்வளோ தான் உனக்கு எக்ஸம்ஷன் டிடக்ஷன்லாம் இவ்வளோ தான் காட்ட முடியும்னு இருக்குது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதிகமாக சம்பாரிச்சா அஃப்கோர்ஸ் அதிகமாக டேக்ஸ் வரப்போகுது. நீ நிறைய சம்பாரிச்சிட்டே போ, உங்ககிட்ட எடுக்க போகிறது உன் சம்பளத்துலேருந்து தான் எடுக்கிறான். அதனால் அதான் நீ வருமானம் அதிகமாகிடுச்சு, அதை தான் நான் எடுக்க போகிறான். அதனால் நீ டேக்ஸை பார்த்து பயந்தோ இல்லை டேக்ஸுக்காக உழைக்கிறேன்றது வந்து இட்ஸ் நாட் அ மீனிங்ஃபுல் அப்ரோச் ஃபார் ஃபினான்ஸ். ஸோ பேசிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது யூ ஸ்டார்டட் திஸ் வே, ரைட்? ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா, ஈக்விட்டியில் உங்களுக்கு ஸ்டாக் எக்ஸ்போஷர்
எர்லியாக ஆரம்பிச்சிங்களா இல்லை எப்படி உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி ஹவு டிட் இட் கோ? ஸோ முதல்ல நீங்கள் சொன்னது டேக்ஸ் பற்றி சொன்னது ரொம்ப கரெக்ட். நிறைய பேருடைய ப்ராப்ளம் அவங்க வந்து ஏன் வந்து இருக்கிற இடத்துலையே இருக்காங்கிறதுங்கிறது வந்து அவங்களால வந்து அந்த டேக்ஸ் கட்டுறோங்கிறத ஜீர்ணிக்க முடியல. ஐயோ இவ்வளோ டேக்ஸ் போகுது, ஐயோ இவ்வளோ டேக்ஸ் போகுது, இது இப்படி புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஐயோ இந்த பட்ஜெட்லாம் வேஸ்ட்டுப்பா, இந்த கவர்மெண்ட்லாம் வேஸ்ட்டுப்பா, டேக்ஸ் இது யார் கவர்மெண்ட்டாக வந்து உங்களை காப்பாற்ற போகுது? நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும். அது நீங்கள் சொன்ன மாதிரி இன்கம் தான் முக்கியம். கரெக்ட். அதாவது நான் சில பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய வருஷம் நிறைய டேக்ஸ் கட்டணுங்கிற வேண்டிக்கோ, அந்த மாதிரி யோசி. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தால் எக்ஸாக்ட்லி அது கம்ஃபர்ட். அந்த ஓகே டேக்ஸ் தானே கட்டி தான். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்படி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டேக்ஸ் தானே, நீ எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கோ, நான் அதுக்கேற்ற மாதிரி சம்பாரிச்சிக்கிறேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறது தான் இட்ஸ் அ பெட்டர் திங். நிறைய பேருக்கு அது வருது இல்லை. கரெக்ட். அது எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ப்ளஸ் இப்போ வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் டிஃபால்ட்டாகவே நீ இன்வெஸ்ட் பண்ணாதன்றது சொல்கிறது தான். அது இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஐடியா. இன்ஃபேக்ட் ஐ ஹோப் இட் பிகம்ஸ் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான். இன்னும் அந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் தொங்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த புது பட்ஜெட்டில், இந்த நெக்ஸ்ட் வீக் வாட் எவர் வரப்போகிற பட்ஜெட்டில் இன்னும் ஒரே ஒரு டேக்ஸ் ஸ்லாப் குறைச்சாங்கன்னு வச்சுங்களேன், நியூ டேக்ஸ் ரெஜிம், அவ்வளோதான். அப்போது எனக்கு ஒரு கொஸ்டின் வருது சார். அந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் எனக்கு ப்ராப்ளமாக படுற ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல ஒருத்தன் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இன்கம் குறைவாக இருக்கும், அவன் டாக்ஸேஷனுக்குள்ளே போகிறான். தப்பிக்கிறதுக்காகவாவது அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் வந்தான். இப்போ அதையும் தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே வராமல் போயிடுவாங்க மக்கள். ஸோ இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் எனக்கு எப்படி பார்க்குறதுன்னு புரியல. அது கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை என்ன ஐடியான்னு எனக்கு புரியல. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வராமல் போகிறது ஒரு ப்ராப்ளம். இப்போ எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வந்தால் தான் அவங்களுக்கு நல்லது. கரெக்டாக? அது எப்படி அட்ரஸ் பண்ணுறது? நான் வந்து அந்த மாதிரியான பிஹேவியரில் அது நிற்காதுங்கிறது என்னுடைய ஐடியா. அதாவது ஒரு ஃபோர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் பேட். அவங்க தனக்காக தோணணும் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது. பட் ஆல்சோ இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய மாறிட்டாங்க. இப்போ நான் யங்ஸ்டராக இருக்கும்போதுலாம் இன்வெஸ்டிங்னா என்னன்னே தெரியாது. நான் சம்பளத்தை எடுத்து வீட்டில் கொடுத்துருவேன், அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணுவாங்க. அந்த மாதிரியாக அதான் என்னுடைய என்னுடைய எங்கேஜ் குரூப் மைண்ட் செட்டாக இருந்தது. இப்போ வந்து என்னுடைய கிளாஸில் இருக்கிற பசங்கள்லாம் தே ஸ்டார்டட் ட்ரேடிங், they know about equity, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்ததுலேருந்து இந்த ஐ ஷுட் சே இன்வெஸ்டிங் கல்ச்சரும் நல்ல கல்ச்சராக வந்துடுச்சுன்னுங்கிறது தான் நான் என்னுடைய ஃபீலிங். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் வராதுங்கிறது ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். ஓகே, நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்தால் டிஃபால்ட் ஆக்கினா கூட, ஐ மீன் தே வில் நாட் ரிமூவ் த ஓல்ட் டேக்ஸ், இதை ரொம்ப பெனிஃபிஷியல் ஆக்கிடுவாங்க. அப்படி இருந்தால் கூட இன்வெஸ்டிங் போகாது. ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் கரெக்டான அசெட் அலோகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கிறது அது வேறு விஷயம். பட் தட் இஸ் த ப்ராப்ளம் வித் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம். எனிவே தட் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. ஓகே, நீங்கள் சொன்னது என்னமோ ரொம்ப வேலிட். நானுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 18-19 வயசு பசங்கிட்டலாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு சைடு ஓகே தான், ஆனால் குயிக் மணி வேணும்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ எனக்கு இன்றைக்கி போட்டால் நாளைக்கு இவ்வளோ காசு வரும், ஒரு வாரத்தில் இவ்வளோ வரும். இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல 5 வருஷம் ஒன்றுமே வரலன்ட்டு, நீங்கள் 3 மாதம் ஒன்றுமே வரான்னு சொன்னால் கூட கோவப்படுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது எப்படி 3 மாதத்தில் ஒன்றும் வராது, எனக்கு டபுள் ஆகணும் 3 மாதத்துலன்னு கேட்குறாங்க. அந்த மென்டாலிட்டி ஒரு ப்ராப்ளம் தானே. இப்போ நான் அதை எப்படி கேட்கலான்னா, புதுசாக ஒருத்தன் வரான், அவன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறான். அவனுக்கு இன்வெஸ்ட்ன்ற வார்த்தைலாம் தெரியாது. அவன் பணம் சம்பாதிக்கிறான், ஏதோ பண்ணணும் அப்படின்றவன் என்ன பண்ணணும், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறான். பேசிக்காக என்ன பண்ணணும்? நம்ம இந்த ஈக்விட்டி கொஸ்டினை கம் பேக். இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்னென்னா, இந்த உடனே பணக்காரன் ஆக முடியாதுங்கிறது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ். இது வந்து வயசானால் தான் தெரியும். நம்ம வந்து ஒரு 22 year old கிட்ட போய் சொன்னோன்னு வச்சுங்களேன், நீ லூஸு, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் சொல்லுவான். ஸோ அதை வாங்கிக்கணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது நிறைய, ஆனால் நாட் எவ்ரிபடி இஸ் லைக் தட். நிறைய ரெஸ்பான்சிபிள் பீப்புளும் இருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிள் பீப்புள் முதல்ல என்ன பண்ணணும்னா, ஐ வுட் சே முதல்ல இன்சூரன்ஸ். 3 types of insurance. லைஃப் இன்சூரன்ஸ், ஈவன் இஃப் தேர் அவங்க மேரிடாக இல்லைன்னா கூட பேரண்ட்ஸ் நாமினியாக போட்டுரும். கரெக்ட். அவங்ககிட்ட சொல்லிட்டு போடாத, நீ லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து அப்படின்னா அவங்க கத்துவாங்க, நீ எதுக்குப்பா லைஃப் இன்சூரன்ஸ் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு ஏஜென்ட் இருக்கான், வா எல்ஐசி கூப்பிட்டு போகிறேன். அது பரவாயில்ல. பட் ஆனால் as long as it's a term plan it's fine. யாராக இருந்தாலும் பரவாயில்ல. பட் சில பேரண்ட்ஸ்க்கு வந்து டேர்ம் பிளான்லாம் பிடிக்காது. கரெக்ட். என் பேரில் 1 கோடி ரூபாய் பாலிசி இருக்குமா, நீ தான் நாமினின்னு அம்மா கிட்ட போய் சொன்னா, நீ எதுக்கிட்ட அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது அவங்களால. அது அவங்களுக்கு எமோஷனலாக they will not like it. பட் இட்ஸ் பெட்டர் டு சொல்லாமல் எடுத்து கொடுக்குறது பெட்டர். அண்ட் எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ், பேரண்ட்ஸுக்கு அஃப்கோர்ஸ் ஃபார் செல்ஃப், ஈவன் இஃப் யூ ஆர் நாட் மேரிட், நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ப்ரைவேட் இன்சூரன்ஸ் பெட்டர். ஹெல்த் இன்சூரன்ஸ் யங்கராக இருக்கும்போது வாங்கினா
எக்ஸாக்ட்லி. பிரச்சனை இல்லை, உடம்பு நல்லா இருக்கும். சீப்பாக உடம்பு நல்லா இருக்கும்போது வாங்கிட்டா சீப்பராக இருக்கும். அஃப்கோர்ஸ் அது டிஃப்ரெண்ட். ஃபியூச்சரில் என்ன ஆகுறதுங்கிறது வேறு விஷயம், ப்ரீமியம் ஏறும், அது வேறு விஷயம். அதை பட் அட்லீஸ்ட் வில் கெட் இன் சைட், ஒரு கால் உள்ளே வச்சிருவோம். இல்லைனா கிடைக்காம போயிடும். ஏன்னா இப்போ இருக்கிற 35 year oldக்குலாம் டயபிட்டிஸ் இருக்குன்றான், கார்டியோ ப்ராப்ளம் இருக்குன்றான், அவனுக்கு கிடைக்காது இன்சூரன்ஸ். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது. ரெண்டாவது ஐ வுட் சே பில்ட் அ ஸ்ட்ராங் எமர்ஜென்சி ஃபண்ட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டையர்மெண்ட்லாம் வந்து லெட்ஸ் சே 22 year old வரான்னு வச்சுக்கோங்க, பிஇ முடிச்சுட்டு ஒருத்தன் வரான், வேலைக்கு போகிறான். அவன் ரொம்பலாம் மண்டே போட்டு உடச்சிக்கூடாது இன்சூரன்ஸ்லாம் பற்றி, இன்வெஸ்டிங்லாம் பற்றி. ஐ வுட் சே ஃபார் ஹிம் முதல்ல வந்து 20-30% ஆஃப் டேக் ஹோம் எடுத்து வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுச்சு. அது பாட்டு ஒரு எமர்ஜென்சியாக பில்ட் ஆகிட்டே இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு. அதை பற்றி பார்க்காத, நீ ரிமைனிங் அமௌண்ட்டை என்ஜாய் பண்ணு. இல்லை அம்மா அப்பா ஏதாவது ஃப்ளைட்டில் எங்கேயா கூப்பிட்டு போ. நிறைய பேர் ஃப்ளைட்லேயே போயிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹாலிடேஸ் இந்த மாதிரிலாம் என்ஜாய். உனக்கு ஒரு DSLR வாங்கணுமோ, பைக் வாங்கணுமோ வாங்கிக்கோ. ஜஸ்ட் என்ஜாய் ஃபார் 1 year. ஆனால் இதான் டைம். அதுக்கப்புறம் அது பண்ண முடியாது. அதை 1 yearக்கு பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு பண்ணக்கூடாது. 1 year பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி எல்லாமே சாப்பிட்டா திகட்டு போயிட மாதிரி, செலவழிச்சாலும் திகட்டு போயிடும் மோஸ்ட் பீப்புளுக்கு. சில பேருக்கு போகாது, பட் மோஸ்ட் பீப்புளுக்கு. அண்ட் அந்த டைமில் இந்த 20-30% பில்ட் ஆகிட்டே இருக்கட்டும் இந்த செகண்ட் பேங்க் அக்கௌண்ட். 1 year கழிச்சு நீ அதை பார்த்தேன்னா யூ வில் ஹேவ் அட்லீஸ்ட் 6 months எக்ஸ்பென்ஸ். ஓகே. ஸோ அது வந்து திடீர்னு உனக்கு பைக்கு ரிப்பேர் ஆனாலோ, வாஷிங் மிஷின் போகும். இல்லை வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு முன்னாடி நாள் தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே டிவி உடையும். நானும் பார்த்துட்டேன். எனக்கு கம்ப்யூட்டர் போகுது இப்போல்லாம். அப்போ அடுத்த நாள் உடனே கம்ப்யூட்டர் லேப்டாப் வேணும்னா யூ நீட் மணி. அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான எமர்ஜென்சிஸ்க்கு உனக்கு. ஸோ அது வந்து இட் கிவ்ஸ் யூ கிரேட் கான்ஃபிடன்ஸ். என்னால் ஒரு எமர்ஜென்சியை ஹேண்டில் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெரிய செல்ஃப் எஸ்டீம் வரும். அதை வந்து நீங்கள் ஈக்விட்டியில் 25% ரிட்டர்ன் வந்தாலும் அந்த ஒரு ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஹேண்டில் பண்ணிட்டீங்க க்ரைசிஸை உங்களால். அந்த ஒரு பெரிய அது என்னால் பண்ண முடியாதனால தான் இப்போ ஃப்ரீ ஃபின்கேல்னே சொல்லுவேன் நான். அது அந்த மாதிரி அதனால தான் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஐ ஃபீல் வெரி பேட், என்னால் இது கூட பண்ண முடியலையேன்னு. ஸோ அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எமர்ஜென்சி வேணும். அதை பில்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து 12 months முடிச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் SIP, ரிட்டையர்மெண்ட் பிளானிங், அசெட் அலோகேஷன், அதெல்லாம் ஸ்டெப். ஓகே. ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ டேக்ஸ் சேவிங் பேசணும். இந்த டேக்ஸ் சேவிங்காகவும் ரியல் எஸ்டேட்டையும் கம்பைன் பண்ணி ஒன்று பண்ணுவாங்க. நான் லோன் எடுத்தேன்னா எனக்கு வீடும் கிடைக்குது, டேக்ஸும் சேவ் ஆகுதுன்னு ஒன்று பண்ணுவாங்க. இது எனக்கு எப்படி தோணுன்னா, என் பாக்கெட்லேருந்து நான் பேங்க்குக்கு வட்டி கட்டுறேன், அந்த வட்டியில் டேக்ஸ் எனக்கு பெனிஃபிட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நான் வேற எவனுக்கோ காசை கொடுத்துட்டேன், அதில் நான் டேக்ஸ் சேவ் பண்ணுறேன்றது புத்திசாலித்தனம் கிடையாதுன்றது எனக்கு ரைட். ஸோ லோன் எடுத்து வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க, அப்போ எவ்வளோ லோன் எடுக்கலாம்? இப்போ ஒருத்தருக்கு ஒரு சக்தின்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரூஃப்ன்றது நிறைய பேருக்கு எமோஷனல் கனெக்ட். அது நீ கன்சம்ஷனாக பார்க்குறேன்னா வீடு எடுக்கிறது தப்பு கிடையாது. வாட் டு யூ திங்க் இஸ் லைக் அண்ட் ஓகே இஎம்ஐ? இவ்வளோ இஎம்ஐனா ஓகே. நான் அஷால் ஜவுரின்னு இருக்கார், அவர் உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஆசான் ஐடியாஸாக வெல்த்தோட ஃபேஸ்புக் குரூப்போடைய அவர் தான் அட்மின். ரொம்ப நாளாக இதை சொல்லிகிட்டே இருப்பார். நீங்கள் இந்த ஒரே ஒரு சென்டென்ஸில் ரொம்ப அழகாக சொன்னதை, இந்த மாதிரி இஎம்ஐ கட்டிட்டு அதிலேருந்து டேக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறது முட்டாள்தனம், இட் மேக்ஸ் நோ சென்ஸுங்கிறது ரொம்ப நாளாக சொல்லுவார். இது நிறைய பேருக்கு இது புரியாது. இல்லை, நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் அதுக்காக தான் நான் வீடு வாங்குறேன்றாங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ பண்ணுறது உனக்கு புரியுதா இல்லையான்ற மாதிரி எனக்கு தோணும். என்னால் புரிஞ்சிக்க முடியல. காசு போயிடுச்சு, அதுலேருந்து டேக்ஸ் சேவ் பண்ணி என்ன பண்ணுறோன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். இதுதான் அவர் ஐ வில் பி வெரி ஹாப்பி டு மீட் யூ. நான் அவங்கள்ட்ட அவர்கிட்ட சொல்கிறேன். ஸோ என்ன இதை வந்து அவர் என்னெல்லாமோ கற்றுக்குவான். அவன் பாவம், அவன் ஆல்மோஸ்ட் லைக் 2010லேருந்து கத்திட்டு இருக்கான் இதே ஒரு ஐடியாவை. அவனை இந்த ஐடியாவை புரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு அதுதான், அந்த புரிதல் இருந்தாலே போதும். பட் அஃப்கோர்ஸ் வீடு வாங்கி ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துட்டால் I would say don't exceed 30 to 40%. டேக் ஹோம் பேலேருந்து 30 to 40% தாண்டக்கூடாது இஎம்ஐ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டவுன் பேமெண்ட் வேணும். முதல்ல டவுன் பேமெண்ட் வேணும். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அடிபடக்கூடாது. ஃபுல்லாக அஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக கொஞ்சம் அடிப்படும், பட் அதுக்கு நிறுத்திடக்கூடாது. நிறைய பேர் அப்படியே நிறுத்திடுவாங்க. அது 100% ப்ராப்ளம். ஓகே. அது பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி 35% இஎம்ஐ, 35% எக்ஸ்பென்சஸ், மீதியை சேவ், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் ஓகே. இப்போது இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எப்படின்னா, லோன் எடுத்துட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எனக்கு 12%, 15% சொல்கிறாங்க. என் லோன் நான் ஒரு சைட் கட்டுறேன்.
நான் லோன் அப்படியே கட்டிட்டு வரேன், எனக்கு அடைக்கணுன்ற விருப்பம் அவ்வளோ தோணலை, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த சாய்ஸ் வரும் இல்லையா, என்கிட்ட காசு இருக்குது எக்ஸ்ட்ரா, நிறைய நான் இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லை நான் லோனை சீக்கிரமாக அடைக்கணுமான்னு ஒரு சாய்ஸ் இருக்குது. வாட் யூ திங்க் குட் மேக் சென்ஸ்? அந்த டிசிஷனை ஒருத்தர் எப்படி எடுக்கலாம்? சி, நான் எல்லார்ட்டும் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, 2 நம்பர் இருக்குன்னா உடனே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. எப்போ வந்து அனலைஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சவன் தான் நல்ல அனலிஸ்ட். அதே மாதிரி அதாவது ஆவரேஜோட ஃபார்முலா வந்து எல்லாருக்கும் தெரியும். ஒரு நம்பர் கொடுத்தா 10 நம்பர் கொடுத்தா ஆவரேஜ் எல்லாராலையும் எடுக்க முடியும். பட் எப்போ எடுக்கக்கூடாதுன்னு தெரியணும். கரெக்ட் கரெக்ட். அதுதான் பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் எடுக்காதீங்க, அனலைஸே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஓகே, ஐ வுட் சே ஏன் இது அது இது இல்லை அதுன்னு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் 2 பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு போனஸ் கிடைக்குதோ இல்லை வாட் இஸ் தே சே ஹைக் கிடைக்குதோ, எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது, உங்களுக்கு இன்கம் ஏறுதோ, அதுலேருந்து கொஞ்சம் ப்ரீபே பண்ணுங்க, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது பெட்டர். பேலன்ஸ்டாக பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து நிறைய பேர் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று வீடு இல்லையேன்னு ஒரு பெரிய ஒரு எமோஷனல் ப்ராப்ளம் வந்துடும். வீடு வாங்கிட்டு ஐயோ கடன் அந்த ஒரு அப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது ரொம்ப டைம் சேவ். இது திருப்பி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய பணத்தை எல்லாம் இவங்க ப்ரீபே பண்ணிடுவாங்க. அது ஒரு ஏன்னா அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரீபே பண்ணாலும் உங்களுக்கு 8 to 10 வருஷம் ஆகும். ஆமாம், ரைட், டிபெண்டிங் ஆன் ஹவு தே இன்வெஸ்ட். அது அந்த 8 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பீங்க. ஓகே, கோல்டன் இயர்ஸ் கான். கரெக்ட். அது திருப்பி கிடைக்காது. ஏன்னா வேறு மாதிரி யோசிக்கணும். நீங்கள் இப்போது இஎம்ஐங்கிறது மோரார்லெஸ் அதே தான் இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஏறுனா கொஞ்சம் ஏறும், பட் இட்ஸ் யூ கேன் ஸ்டில் மேனேஜ். அதனால தான் முதலையே 35% இருந்தால் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளக். அந்த உங்கள் இன்கம் ஏறுற ஸ்கோப் இருந்தால் டெஃபினட்டாக உங்கள் இஎம்ஐ வந்து கம்மியாகிட்டே போகும், அதாவது பாதிப்பு குறையும். எக்ஸாக்ட்லி. ஓகே, அமௌண்ட் அதே தான் இருக்கும், பட் நீங்கள் அதை பார்க்கும்போது சின்னதாக தெரியும். ஓகே, ரைட். ஏன்னா உங்கள் இன்கம் ஏறி போச்சு. ஓகே, ஸோ அது ஏற விட்டுருங்க, இன்கம் ஏற விட்டுருங்க, இது அப்படியே இருந்துட்டு போகுது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தால் நீங்கள் லெட் த ஹோம் லோன் ரன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் 15 வருஷம் டிப்பிக்கலி கன்சிடர் டு பி ஐடியல் ஹோம் லோன். அது எதுக்கு நீங்கள் அவதியாக போய் 7 வருஷத்தில் 8 வருஷத்தில் ப்ரீபே பண்ணுறீங்க? லெட் இட் ரன் ஃபார் 12 years. ஓகே, போனால் போகுது. இன்ட்ரெஸ்ட் ஐயோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறமேனா, ஆமாம் நீ உனக்கு அவ்வளோ லம்சம் கொடுக்குறான்ல, சும்மா நீ அதாவது சும்மா அங்கே இன்ட்ரெஸ்ட் கட்டுறேங்கிற ஐடியா இஸ் முட்டாள்தனம். கடன் வாங்கி வீடும் வாங்கியாச்சு. நீ கடனுக்கு உனக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கான், அந்த அமௌண்ட் உனக்கு இல்லைன்னா உங்ககிட்ட உனக்கு அந்த அமௌண்ட் வாய்ப்பே இல்லை கிடைக்க. அதுக்கு நீ வட்டி கட்டி தானே ஆனோம். அதை விட்டுடு, கட்டிட்டு அது ஓவர் டைம் அந்த வட்டி சின்னதாயிடும். ஓகே, நெகட்டிவ் கம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அது அந்த மென்டாலிட்டி இருந்தால் நான் என்ன சொல்கிறேன், ரொம்பலாம் மண்டை போட்டு உடச்சிக்காம இதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, உன் இன்கம்மை வளர விடு. இப்போது நம்ம டிபேட் எங்கே போச்சுன்னா, லோனா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு பார்த்தோம். நியாயமாக பார்த்தா நிறைய சம்பாரிச்சா ரெண்டுத்தையுமே ஒழுங்காக மேனேஜ் பண்ணலான்றது தான். ஸோ பேசிக்காக அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை நிறைய பேர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம், ரைட்? ஸோ லெட்ஸ் கம் பேக் டு த ஓல்ட் கொஸ்டின். ஈக்விட்டியில் இண்டிவிஜுவல் ஸ்டாக் எக்ஸ்போஷர். ஸோ வென் டிட் யூ ஸ்டார்ட்? எப்போ ஆரம்பிச்சிங்க? அது எப்படி போகுது? லைக் வாட் இஸ் யுவர் அப்ரோச் டு இட்? நான் வந்து வெரி அன்கன்வென்ஷனல் ஈக்விட்டி இன்வெஸ்டர். ஆக்சுவலாக ஈக்விட்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறதா இன் ஹைண்ட்சைட் எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு தேவையில்லாத விஷயம். பட் நான் என்ன நினச்சேன், ஐ திங்க் டூ இயர்ஸ் ago 3 years ago, ஓகே ஓரளவுக்கு இப்போ ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்தாச்சு. இனிமேல் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஐ எம் கோயிங் டு கண்டினியூ இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதில் நான் நிறுத்த போதில்லை. ஐ எம் வெரி வெரி கிளியர் அபவுட் தட். மேபி இங்கேயும் அங்கேயும் ஒரு 6 months ஒரு தடவை இல்லை 1 year ஒரு தடவை எக்ஸ்ட்ரா பணம் எங்கேயாவது வந்ததுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்து பிளானிங்கை தவிர்த்து, ஒய் நாட் பில்ட் அ போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸ்? ஓகே, அப்படின்னு தோணுது. ஆக்சுவலி ஃபார் டிவிடெண்ட் இன்கம். ஓகே. ஸோ பிவி சுப்பிரமணியம் என்ன சொல்லுவார், ஒரு ரிட்டையர்மெண்ட் பேஸ்கெட் இருக்கணும் எல்லாருக்கிட்டையும். அந்த ரிட்டையர்மெண்ட் பேஸ்கெட்டில் எப்படின்னா, ஒரு காம்பனண்ட் பென்ஷன், பாதி செலவு பென்ஷன், பாதினா நாட் லிட்ரலி பாதி, ஒரு காம்பனண்ட் பென்ஷன். தென் யூ ஹாவ் யுவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஓகே, இபிஎஃப் பிபிஎஃப் அதெல்லாம், அது ஒரு. தென் யூ ஹாவ் டிவிடெண்ட் இன்கம். ஓகே, அந்த டிவிடெண்ட் இன்கம் இஸ் ஒன் காம்பனண்ட். தென் யூ ஹாவ் ஆக்டிவ் ஆர் பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் இஸ் நீங்கள் ஏதாவது ஃப்ரீலான்ஸ் பண்ணுவீங்க, இல்லை பாசிவ் இன்கம் ஃப்ரம் வாட் எவர். அந்த மாதிரியான ஒரு டைவர்சிஃபைடு ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருந்தால் உங்களுக்கு அந்த இன்ஃப்ளேஷனோட வலு கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஐடியாவில் ஆரம்பித்தது தான் என்னுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. நான் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஏன் ஆரம்பித்தேன்னா, எனக்கு அதை பற்றி
படிக்க படிக்க எனக்கு அந்த லோ வாலட்டிலிட்டி இன்வெஸ்டிங்கில் ஒரு பெரிய மோகம். ஓகே. ஒரு 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 கம்பெனி வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகலைன்னா தட் மீன்ஸ் இட்ஸ் வேல்யூட் வெரி ஸ்ட்ராங்லி இன் த மார்க்கெட். அது 2 ரீசன் இருக்குது. ஒன்று டெட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து லோ வாலட்டிலிட்டியில் இருக்கும், அந்த மாதிரி கம்பெனிஸ் எடுக்கக்கூடாது. பட் ஹெல்த்தி ஸ்டாக்ஸ், ஹெல்த்தி பிஸ்னஸஸ், அந்த மாதிரி ரொம்ப டெட் கம்மியாக இருக்கிற பிஸ்னஸஸ், எந்த விதமான ரெட் ஃப்ளாக்ஸும் இல்லாத பிஸ்னஸஸ், அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஹையாக இருக்கும். ஓகே. ஓவர் வேல்யூடாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நார்மல் ப்ரைஸுக்கு வருது, அண்டர் வேல்யூடாக வரலாம் வாய்ப்பே இல்லை அன்லஸ் தெர் இஸ் அ ஹியூஜ் டோட்டல் மார்க்கெட் கிராஷ். ஏன்னா மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் டிப்பிக்கலாக வராது அந்த கம்பெனிஸ்க்கு. ஸோ அப்போ நீங்கள் வெயிட்லாம் பண்ண முடியாது கரெக்ட் ப்ரைஸ்க்கு, அந்த ஹை ப்ரைஸில் தான் இருக்கும். பட் அந்த வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும் அண்ட் டிப்பிக்கலி தே டென் டு ஸ்டே க்ளோஸ் டு தேர் ஆல் டைம் ஹை. ஓகே. அந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓகே, ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் they will give you a lot of dividends. டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு இல்லை, பட் ஃபார் யங் பீப்புள். யங் பீப்புளுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னா டிவிடெண்ட் அந்த டேக்ஸ் போகும், ப்ளஸ் அதை திருப்பி கணக்கு வச்சு ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ என்னுடைய ஸ்டேஜில் அதுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் ரீஇன்வெஸ்டிங். ஏன்னா டோட்டல் அமௌண்ட் டார்கெட், என்னோட ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் அதை ரீச் பண்ணேன்னா ஐ டோன்ட் கேர். ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் பில்ட் பண்ண தான் என்னோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. ஈவன் நவ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ சொல்லி 10% தான் ஓகே ஆஃப் மை ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ. ஸோ ஐ ஹேவ் ஒன்லி லைக் 8 or 9 ஸ்டாக்ஸ். ஓகே. இப்போ ரொம்ப புதுசாக வரவங்க அந்த ஒரு டிரைவர் சீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்கும்போது. அதுக்காக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? அது ஒரு ரீசன். இன்னொன்று ஒரு கிக்கு கிடைக்குது, டெய்லி ஏதோ மூவ் ஆகுதுன்றதை பார்க்குறோம், ஏறுது, நானே ஏதோ பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது, ரைட்டா? ஸோ புதுசாக வரவங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக் பக்கம் போகலாமா போகக்கூடாதா? போகணுன்னா என்ன தெரிஞ்சிருக்கணும்? இப்போது ஒன்றும் இல்லை, ரேண்டமாக நான் வரேன், நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன்னா நான் போவேன், யூடியூப்பில் அடிப்பேன், தேடுவேன், எனக்கு ஒரு 5 ஸ்டாக் பேர் கிடைக்கும், நான் அதில் எது இருக்கிறதுலே கம்மி விலையில் இருக்குன்னு பார்ப்பேன், வாங்கி போட்டு அது ஏறுதா இல்லையான்னு டெய்லி மொபைலில் பார்த்துட்டு இருப்பேன். இது வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு ரெசனேட் ஆகும், கரெக்டாக? அந்த மாதிரி பண்ணுறது கரெக்டாக? ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இதுதான் வந்து ஒரு லைக் த எசன்ஸ் ஆஃப் த கொஸ்டின். வாட் டு யூ திங்க்? பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர். நான் இப்போது நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாக் பிக் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக அது சரியாக முடியாதுங்கிறதா நான் ஐ எம் 100% ஷுவர். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐ அப்சல்யூட்லி லவ் சூஸிங் குட் பிஸ்னஸஸ். எனக்கு வந்து நல்ல பிஸ்னஸை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இங்கே நீங்கள் பிஸ்னஸஸ் அப்படின்றீங்கல்ல, நிறைய பேர் நாட் ஈவன் தே திங்க் in terms of business itself, like it's just a company name, it's a share, it's a stock, that's a problem, right? So நீங்க சொன்னது ரொம்ப வேலிடான பாயிண்ட். go ahead. ஸோ அதுதான் அந்த ஒரு டிரைவ் இருந்ததுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு. எனக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் தேடி கண்டுபிடிக்கணும். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ரிசர்ச், பேலன்ஸ் ஷீட்லாம் ரிசர்ச் பண்ணி அவங்கெல்லாம் டெஃபினட்டாக ஐ வில் சே கோ அண்ட் இன்வெஸ்ட். அஃப்கோர்ஸ் அவங்க அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் ஈவன் பெரிய ஸ்டாக் குரூஸ் இன்டர்நெட்லாம் தே ஆல் ஹேவ் அ ஸ்ட்ராங் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, சப்போர்ட்டுக்கு. நான் தான் தப்பு பண்ணிட்டா அதுக்காக ஒரு சப்போர்ட்டு. இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் பேஸ்ட், மொமெண்டம் பேஸ்ட், அதுவும் சீப் ஸ்டாக்னா வாங்குவாங்க. அது வந்து வெரி டேஞ்சரஸ், எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி. அது வந்து இட்ஸ் மோர் என்ன சொல்கிறது, கேம் தான் அது. எக்ஸாக்ட்லி. அதான் அந்த கிக்கு கிடைக்குது, அவ்வளோதான், காசு கிடைக்காது. எக்ஸாக்ட்லி. அது வந்து வெரி பேட் ஐடியா இன் மை ஒப்பீனியன். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஆல்சோ. நல்ல அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட்டை நோக்கி ரிசர்ச் பண்ணோம், எனக்கு அது பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐ வுட் ரெக்கமெண்ட் 20%. 25% I have a direct equity portfolio is absolutely fine. Okay. பட் அதுக்குன்னு படிக்கணும். ஆமாம், அது இட்ஸ் நாட் ஈஸி டு. அண்ட் நிறைய பேர் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க. நீ ஒரு 4,000 rupees ஸ்டாக் யாராவது வாங்குவாங்கன்னா யங் பீப்புள் வில் நாட் பை. பட் ஏன்னா நீ அந்த 4,000 rupees ஸ்டாக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதே தான் நீங்கள் 100 ரூபாய் ஸ்டாக் வாங்குறத பணம் சேமிச்சு 6 மாதத்துக்கு ஒரு 2 ஸ்டாக் வாங்கலாம். பட் அது வாங்க மாட்டாங்க. பட் இஃப் யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோனா இட் வில் பி மச் மோர் ரோபஸ்ட். இப்போ என்னோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 10% தான் இருக்கும். நீங்கள் மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அது 10% இருக்கும். தட்ஸ் ஃபைன். அட் மை ஏஜ் இட்ஸ் ஃபைன். பட் அந்த சின்ன வயசில் அவங்களுக்கு அந்த அட்ரினலின் வேணும். அது இல்லை, நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதும் அந்த மாதிரி தான் பண்ணேன். இந்த 20 ரூபா ஸ்டாக்லாம் வாங்கிட்டு அது 2 ரூபா ஏறினா எனக்கு 10% தோணும். ஸோ அது ஒரு எப்படி சொல்கிறது, நம்பர்ஸாக பார்த்துட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இட் டென்ட் மேக் சென்ஸ் டு மீ. அது நான் பண்ணிகிட்டே இருப்பேன்.
நான் வாங்குறேன் விற்கிறேன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போய் சார்ஜஸ்னு ஒரு பிரேக் டவுன் இருக்குது. அது ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் பண்ண காசை விட அதிகமாக சார்ஜஸில் போயிடுது. ஸோ நாட் மெனி பீப்புள் ஈவன் கோ அண்ட் லுக் இன் டு த சார்ஜஸ், ரைட்? ஸோ தட்ஸ் அனதர் பார்ட் டு இட். அது ஒரு ப்ராப்ளம் தோணுது. ஸோ யூ சே 20% or 25% ஃபார் டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் இஸ் ஓகே, பட் தென் டூ இட் வித் எனஃப் ரிசர்ச். டேண்டமாக பண்ணுறது பிரச்சனை. நீங்கள் ஆரம்பிக்கும் போது அட் சர்டன் பாயிண்ட் யூ ஹேட் லைக் 8 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ, ரைட்? வாட் யூ திங்க் இஸ் லைக் 8 அப்படின்றது அதிகம் கம்மின்றது லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். வாட் யூ திங்க் இஸ் லைக் ஓகே, இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன், அதுவும் டூ இட் யுவர் செல்ஃபாக பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். என்ன பண்ணலாம்னா எக்ஸாக்டாக ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் லைக் 8 இல்லை 10 இல்லை 2 ஏதோ ஒரு நம்பரோ ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா? வாட் யூ திங்க் இஸ்? இப்போ வந்து we have data to show that active mutual fund investing எல்லாம் வேஸ்ட். மிட் கேப்பாக இருந்தாலும் சரி, ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் சரி, என்ன லார்ஜ் கேப் வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் பை த இண்டெக்ஸ். ஆக்சுவலாக அந்த 22-year-old நம்ம பேசின 22-year-old ஒரு வருஷம் கழிச்சு he or she பேசிக்காக ஒரு நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கினா முடிஞ்சுது வேலை. எதுவுமே தேவையில்லை. ஓகே, இதை விட சிம்பிளான அண்ட் தே கேன் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீஸிங் இன்கம். அவங்களோட எதர் ஒரு அடிஷ்னல் டிகிரியோ இல்லை செகண்டரி கோர்ஸோ ஃப்ரீலான்சிங்கோ வாட் எவர் தே வாண்ட் டு டூ, அந்த மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் டைம் ஆன் சூஸிங் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, தே ஹேவ் அன் ஆப் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங். அந்த ஆப் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணால் அவங்க போர்ட்ஃபோலியோ வரதுக்கு பதிலாக டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. ஓகே, அதை பார்ப்பாங்க. இது நம்மக்கிட்ட இல்லையா, அதை வாங்குவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பாயிண்டில் வந்து ஆக்சிஸில் 2-3 ஃபண்டு வந்து இந்த டாப் ரேட்டட், எப்போ பார் அதான் டாப் ரேட்டட். அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு போய் பார்க்குறேன், அந்த கேட்டகரியில் 55 பேர் இருக்காங்க. அந்த 55ல் 55வது இடத்துல அந்த ஃபண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ பேசிக்காக ஒருத்தர் நல்லா ஏறி மேலே போயிட்டான், இன்றைக்கி உனக்கு அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். மேலே இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா லா ஆஃப் ஆவரேஜஸ் படி அது எங்கே போகும்? ஸோ ரைட், ஸோ ஈவென்ச்சுவலி தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சும்மா ஒரு பேருக்கு நான் சொல்லணும்னா, பிஎஸ்யூ ஃபண்ட்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கும். போய் ஓப்பன் பண்ணால் 97% ரிட்டர்ன்ஸ் இன் 1 இயர்னு காட்டுறான். அதை பார்த்த உடனே 97% ரிட்டர்ன்ஸ் இன் 1 இயர்னா சரி நான் போகிறேன், அடுத்த வருஷம் எனக்கு டபுள் ஆயிரும்னு சொல்லிட்டு எல்லாருமே பீக்கில் வாங்குறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் பிகாஸ் நோ ஒன் கேன் ப்ரெடிக்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் இட்ஸ் நாட் தி வே டு கோன்றது மட்டும் புரியுது. போயிட்டு நான் டாப் ரேட்டடோ இல்லை டாப் பர்ஃபார்மரோ மட்டும் எடுக்கிறது தப்புன்ற மாதிரி தோணுது. ஆனால் மக்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, நிஃப்டியை நான் பீட் பண்ணுறது தானே என்னோட எய்மே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த நிஃப்டியை நான் பீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்கலான்னு தோணுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அஃப்கோர்ஸ் லைக் நிஃப்டி இஸ் லைக் மோர் தென் எனஃப். ப்ராபப்ளி ஆஃப்டர் லைக் 10 years or 12 years ஆஃப் இன்வெஸ்டிங் தே வில் ரியலைஸ் தட் இதை பண்ணியிருந்தாலே நான் இதை தான் இங்கே தான் நான் வந்து நின்றுருப்பேன்னு தெரியும், ரைட்? ஸோ இப்படி ஒரு அர்ஜ் இருக்கு இல்லையா, நான் மார்க்கெட்டை விட நல்லா பண்ணணும், எனக்கு 15 பத்தாது, எனக்கு 22 வேணும், எனக்கு 27 வேணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்கல்ல. வாட் யூ சே அபவுட் தம் லைக் திஸ் ஐடியாலஜி ஆர் திஸ் மைண்ட் செட்? எனக்கு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீசன்ஸ் நான் வந்து நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்டரப்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை வாழ்க்கையிலேருந்து. ஐ ரியலைஸ் தட் அடி வாங்கி எதிர்பார்த்தா தான் பிரச்சனை. எதிர்பார்க்கலைன்னா உனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் தான் டிசப்பாயின்மெண்ட் வருங்கிறது வந்து ஃப்ரம் அதர் மீன்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட். ஸோ அதே ஐ அப்ளை டு ஈக்விட்டி ஆல்சோ. பட் நீங்கள் வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஹவு மச் வில் ஐ கெட் ஃப்ரம் ஈக்விட்டினா, ஐ வுட் சே சேஃபாக I would recommend only 10%. Okay. After tax, 10%. Maybe 12% to 10% approximately depending on market conditions சொல்லலாம். அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து கண்ணாபின்னு ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா you are guaranteed of the risk but not the returns. Exactly. அது புரியணும். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கொஞ்சம் நல்லா எனக்கு புரிஞ்சது நான் சொல்கிறேன். இப்போ நான் ஸ்மால் கேப் போகிறேன்னா ரிஸ்க்கு கேரண்டீடு, ரிட்டர்ன்ஸு கேரண்டீட் கிடையாது. நிறைய ஸ்டோரிஸில் என்ன சொல்லுவாங்க, 20 years நீ இருந்தீங்கன்னா எப்படியும் ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவோன்ட்டு. அதுக்குமே கேரண்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரி டேட்டாவே இல்லை நம்மக்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, லாங் டேர்ம் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் வில் வின்னு. அதுக்கு ஆக்சுவலாக சிஸ்டமேட்டிக் டேட்டாவே கிடையாது. நிறைய பேர் எங்கிட்டலாம் பயங்கரமாலாம் சண்டை போட்டிருக்காங்க, என்ன இன்சல்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இது பட் டேட்டா கொடுக்குறாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெதர் யூ டேக் யூஎஸ் டேட்டா ஆர் இந்தியன் டேட்டா, இந்தியாவில் வந்து 45 வருஷம் டேட்டா தான் இருக்குது, யூஎஸில் 125 வருஷம் இருக்குது. தேர் இஸ் நோ கேரண்டி தட் யூ வில் கெட் ரிட்டர்ன்ஸ். பட் வாட் இஸ் த கேரண்டினா, தேர் இஸ் அ ரீசனபிள் சான்ஸ். அதாவது ஒரு 60% 70% சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் ஆஃப் பீட்டிங் இன்ஃப்ளேஷன். அவ்வளோதான்.
பட் அதுக்குன்னு இன்ஃப்ளேஷன் இஸ் நாட் இன்ஃப்ளேஷன் இன் யூஎஸ் இஸ் ஒன்லி அபவுட் 3%. 3%. ஸோ 3% வீட் பண்ணணும். 3.1% வின்னு தான். பட் நீ வந்து 5% நீ யூஎஸ்ல 5% யூஎஸ் இன்வெஸ்டர் ஒரு 5% எதிர்பார்க்குறான், 8% எதிர்பார்க்குறான்னா அவனுக்கு 3.5% வந்தா ஈக்விட்டி ஹஸ் ஒன் பட் ஹி ஹஸ் லாஸ்ட். ரைட். இதே தான் இந்தியாவுக்கும். கரெக்ட். இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இஸ் அபவுட் 7% வச்சு ஆக்சுவல் ஃபிசிக்கல் இன்ஃப்ளேஷன். நான் வந்து 15% எதிர்பார்த்துட்டு எனக்கு 10% தான் கிடச்சதுன்னா ஈக்விட்டி ஹஸ் ஒன். எஸ். அது வேலையை ஈக்விட்டி பண்ணிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நீ ஏன் தோத்து போயிட்டன்னா நீ 15% எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க. கரெக்ட். நீ 10% இன்வெஸ்ட் பண்ணால் நீ கொஞ்சம் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப. திஸ் இஸ் அ குட் வே டு லுக் இன் டு இட். இந்த ஆங்கிள் வந்து ஒரு நல்ல ஆங்கிள் மாதிரி இருக்குது. கால்குலேட் பண்ணும்போது 15 போட்டு பண்ணாமல் நீ 10 போட்டு பண்ணு. அப்போ உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஃபார் ஈச் மந்த் வில் இன்க்ரீஸ். ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணி டார்கெட் பண்ணும். திஸ் இஸ் லைக் அ கிரேட் ஐடியா, ரைட்? ஸோ யூஸ்வலாகவே எல்லாருமே இந்த 15-12 ஆரம்பிச்சிருந்தனால இது போட்டால் போதும்பா என்னால் 20 வருஷத்தில் இவ்வளோ சேர்த்துற முடியும்னு தோணுது, ரைட்டா? அது பண்ணக்கூடாது. அதுதான். அண்ட் சி நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா தேர் ட்ரைங் டு ஃபிட் இன். இப்போ என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளோதான், என்னுடைய எக்ஸ்பென்சஸ் இவ்வளோதான், இதை வச்சுட்டு நான் இதுக்கு எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வேணும்னு அந்த கால்குலேஷனில் போடுவாங்க. அதுக்காக 25% வந்தால் 25% எதிர்பார்க்க முடியாது. இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஸ்டில் டேக் இட் அஸ் 12% மேபி. அட் மேக்ஸிமம் 12% எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்றுப்பாரு. ஓகே. ஓவர் டைம். ஓகே. அது வந்துடும். கொஞ்சம் அந்த நம்பிக்கை இருந்தால் வந்துடும். கொஞ்சம் நம்பிக்கை ப்ளஸ் எஃபர்ட் இருந்தால் டெஃபினட்டாக யூ ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பெக்டிங் ஹை ரிட்டர்ன்ஸ். மேக் சென்ஸ். இப்போ நம்ம மறுபடியும் எசென்ஷியல்ஸ்க்கு வரும். எசென்ஷியல்ஸில் எமர்ஜென்சி ஃபண்டு எவ்வளோ தேவையோ சேர்க்கணும்னு சொல்லியிருந்தோம். டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை, அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைன்னு சொன்னோம். இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் மக்கள்கிட்ட வருது. எனக்கு கார்ப்பரேட்டில் ஒரு பாலிசி இருக்குது, அதனால் நான் எடுக்கணுமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே தேவைன்றது என்னோட எண்ணம். லைக் இருக்குது இல்லை, வாட் யூ திங்க்? ஏன்னா உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நீங்கள் ஜாப்ஸ் சேஞ்ச் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு செலவு வருது. அன்னைக்கு இன்சூரன்ஸ் இருந்திருந்தால் லைஃப் வுட் ஹவ் பீன் எ லிட்டில் டிஃப்ரெண்ட். ஸோ வாட் யூ திங்க்? கரெக்டாக அந்த டைமில் அப்பாவுக்கு இல்லை இன்சூரன்ஸ். அந்த டைம்லாம் அதனால தான் அந்த இன்சூரன்ஸ் அப்பாவுக்கு இல்லாத போது நான் ஓடி போய் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டேன். ஓகே. ஏன்னா அந்த அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுனால தான். ஸோ எனக்கு தெரியும் திருப்பி அப்பாவுக்கு கிடைக்காது இன்சூரன்ஸ். ஸோ டெஃபினட்டாக ஒருத்தருக்கு வந்து அன்லெஸ் தே ஆர் என்ன பர்மனன்ட் ஜாப். நிறைய பேர் வந்து பிஎஸ்சியில் இருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஓரியன்ட் இன்சூரன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு மேபி தேவையில்லை. அவங்களுக்கு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுனால் அண்ட் ப்ரொவைடட் இட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ். ஓகே. அவங்களுக்கு தேவையில்லை. காம்ப்ரிஹென்சிவ் மீன்ஸ் எல்லா விதமான கவர்ஸும், எல்லா விதமான சர்ஜரிஸ், எல்லா விதமான அந்த மாதிரி கவர் இருந்ததுன்னா பண்ணலாம். அதுக்கு அதனால அவங்க வந்து இந்த மாதிரி அந்த கவர் இருந்து கிளைம் பண்ணவங்களோட ரிசர்ச் பண்ணும். என்னெல்லாம் அவங்க வியாதிக்கு என்னெல்லாம் வியாதிக்கு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்க டிசைட் பண்ணும் வெதர் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வேணுமா வேணாமாங்க. ஓகே. சில மோஸ்ட் லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மோஸ்ட் பீப்புளுக்கு தேவைப்படாது அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கு. கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்களுக்கு 100% தேவை. ஏன்னா நான் அந்த கேப்பில் ஹாஸ்பிட்டல் அதுதான் நானும் சொல்லுவேன் எப்போவுமே. சில பேருக்கு என்ன ஆகும்னா புது வேலை கிடச்சிருச்சு, கரெக்ட், பட் ஆனால் ஹெச்ஆர் வந்து அவங்க நேமை இன்க்ளூட் பண்ணல, கரெக்ட், அந்த பாலிசியில் இன்க்ளூட் பண்ணல. அதுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. அந்த 2 வீக்ஸில் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் வரும். ஸோ அப்போல்லாம் வந்து தே ஹேவ் டு பே. நான் இதே எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவேன்னா, புது வேலை கிடச்சிருச்சு, 2 வாரம் நீயே வெக்கேஷன் எடுத்துடுற, நம்ம போயிடுறோம் வெக்கேஷனுக்கு. லைக் லெட்ஸ் பி ஆப்டிமிஸ்டிக். வேலை கிடைக்கல அதெல்லாம் போயிடுச்சுன்றதை விட்டுட்டு உண்மையாகவே வேலை கிடச்சிச்சு, நல்ல வேலை தான், ஆனால் 2 வாரம் வெக்கேஷன் எடுத்துகிட்டு வரேன்ற அப்போ ஏதோ ஒரு செலவு வந்தாலும் தேவை தானே, இன்கமும் இல்லை இன்சூரன்ஸும் இல்லை. ஸோ ஐ ஃபீல் இட் இஸ் வெரி எசென்ஷியல். அப்சல்யூட்லி எசென்ஷியல். அண்ட் ஒரே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் ரொம்ப ட்ரிக்கி சப்ஜெக்ட். நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டில், தமிழ் பாட்காஸ்ட்டில் 2 எபிசோட் பண்ணலான்னு நினச்சி 4 எபிசோட் பண்ணோம். கரெக்ட். அதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ இட்ஸ் பாட்டம்லெஸ் பிட். ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் ஓவரால் பேசிக்காக சொல்லிடுறேன் வாட் இஸ் நெசசரின்னு. ஐ வுட் சே அட்லீஸ்ட் 10 lakhs இருக்கிறது பெட்டர் பர் பர்சன். அது ஃப்ளோட்டர் கவர் வாங்கினீங்கன்னா ஒரு 20 lakhs இருக்கிறது பெட்டர். ஓகே. முடிஞ்சால் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால், எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது, பட் 10 lakhs பர் பர்சன் இஸ் டெஃபினெட்லி எசென்ஷியல். ஓகே, பர் ஃபேமிலின்னு ரொம்ப முடியலன்னா சொன்னால் கூட ஓகே மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா 5 lakhsங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போது நான் இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, என்னுடைய ரிலேட்டிவ், என்னோட கசன், ஹீ இஸ் 68. ஓகே. போன தடவை அவர் வந்து 2 தடவை ஹாஸ்பிட்டல் சொன்னார். ஓகே. ஆல்மோஸ்ட் 5 lakhs அவுட்டு. நாங்கள் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். எப்போ வி வர் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார்
the insurance maturity period to be over. அதாவது அந்த இன்சூரன்ஸ் கவர் பீரியட் அடுத்த வருஷம் புது 5 lakh ரீசெட் ஆகிறதுக்கு ஓகே அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிடக்கூடாதுன்னு கரெக்டாக போன மாதம் 19th முடிஞ்சது ஹீ பிகேம் ஹாஸ்பிட்டல் செகண்ட். ஓகே ஸோ இப்போ திருப்பி போச்சு. இப்போ May 19th தான் ஆரம்பிச்ச ஒரு மாதம் 2 மாசத்துல ஒரு மாசம் தான் இப்போ ஆல்மோஸ்ட் 2 lakhs போயிடும். கரெக்ட் 5 lakhsல 3 lakhsல நீங்கள் அடுத்த 11 மாதம் ஓட்டணும். எப்படி ஓட்டுவீங்கன்னு தெரியாது. ஸோ இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஐசியூன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வெளியே வரும் டெஃபினட்டாக 1 lakh யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே ஃபர்கெட் போட் 1 lakh அப்படியே போயிடும். ஸோ அதனால் 10 லட்சம் ரூபாய் மினிமம் இருக்கிறது நல்லது. ஓகே அண்ட் சூப்பர் டாப் அப் கவர்னு இருக்குது. அதை நீங்கள் ஆஃப்டர் 10 lakhs நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 10 lakhs சூப்பர் டாப் அப் எவ்வளோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ. ஆஃப்கோர்ஸ் சூப்பர் டாப் அப்லாம் ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ். 2,000 rupees 3,000 rupees தான் இருக்கும். 10 lakh டிடக்டபிள் 1 crore கூட கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஓகே. அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணேன். ஓகே மேக் சென்ஸ். அதே மாதிரி டேர்மும் எடுக்கிறோன்னா லைக் டூ யூ ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் நம்பர்? டேர்மில் வந்து நிறைய பேர் 1 கோடி எடுப்பாங்க. அது ஏன்னா அது ஒரு ரவுண்ட் நம்பர். அது ஏன்னா அவங்க 1 கோடி பார்த்ததில்ல. தட் இஸ் த மெயின் ரீசன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியில் வந்து லெட்ஸே ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அண்ட் ஒரு சன் லெட்ஸே ஒரு டாட்டர் 15 years or லெட்ஸே 10 yearsனு வச்சிங்களேன். சடனாக வந்து பிரெட் வின்னர் இறந்து போயிட்டாங்கன்னா இப்போ அந்த ஃபேமிலிக்கு என்ன தேவை? அந்த குழந்தை வந்து நெக்ஸ்ட்டு 6 yearsக்கு ஸ்கூல் படிக்கணும். அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஓகே அண்ட் அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸ் அண்ட் உங்களுக்கு மாத செலவுக்கு பைசா. இதுதான் பேசிக். அண்ட் காலேஜ் ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 6 years ப்ளஸ் அந்த குழந்தை வந்து லெட்ஸே 4 years காலேஜ் படிக்க போகுதுன்னா 10 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் எக்ஸ்பென்சஸ் தேவை. அஸ்யூமிங் அந்த குழந்தைக்கு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போயிட்டு he or she will take care of the family ன்னு வச்சுங்க. ஸோ 10 years எக்ஸ்பென்சஸ் வேணும் ப்ளஸ் 10 years ஸ்கூல் 6 years ஸ்கூல் ஃபீஸ் 4 year காலேஜ் ஃபீஸ். இதுதான் பேசிக். இது நீங்கள் டோட்டல் போட்டிங்கன்னா சில பேருக்கு 2 குழந்தை வேறு இருக்கும். ஓகே இதை நீங்கள் டோட்டல் போட்டிங்கன்னா ஈஸியாக 1 crore மேலே போய்டும். அதுவும் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக வேறு போடணும். அதெல்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக 1 crore. 1 crore ரொம்ப கம்மி. 10 years பிஃபோர் ஐ வுட் சே ஓகே போட்டுக்கோ அப்ராக்சிமேட்டாக. இப்போலாம் 1 crore ரொம்ப கம்மி. பட் அதுக்குன்னு அப்படி நீங்கள் ரொம்ப ஓவராக கால்குலேட் பண்ணாலும் இன்சூரர் அவ்வளோ தரமாட்டான். ஏன்னா நம்ம சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஸோ என்னோட ஐ திங்க் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் 15 to 20 times ஆனுவல் சேலரி. அதுதான் மேக்ஸிமம் இன்சூர் ஆயிருக்கும். ஓகே ஸோ நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் அவன் கொடுப்பான்னு கேட்டுட்டு அதை எடுத்துக்கிறது பெட்டர். ஓகே கரெக்ட். ஏன்னா அதுக்கு மேலே எனிவே கொடுக்க போகிறதில்ல. அவனே ஒரு லிமிட் அதுக்கு மேலே ப்ளஸ் சில பேர் என்ன கேட்பாங்க, குழந்தை பிறந்தா அடிஷ்னல் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா? மேபி நீங்கள் முதல் தடவை வந்து கால்குலேட் பண்ணாமல் கம்மியாக இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா மேபி குழந்தை பிறந்தவொடனே ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது பெட்டர். இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நான் இன்சூரன்ஸ் அதிகமாக எடுக்கணுமா? பிகாஸ் இன்ஃப்ளேஷன் தேவையில்லை. நீங்கள் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய நெட்ஒர்த்தை ஏற்றணும். கரெக்ட். அதான் மெயின். இன்சூரன்ஸ் அதேவா இருந்துட்டு போதும். கரெக்ட். தட் இஸ் பேசிக்லி. ஓகே மேக் சென்ஸ். இப்போ இந்த கால்குலேஷனே எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து ஒரு குழந்தை இந்த ஏஜில் இருக்குது, இது படிக்குது, இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம். ஸோ ஒருத்தருக்கும் ஃபினான்ஷியல் கோல்ஸோ இல்லைனா போகிற வழியில் என்னென்னமோ தேவைகள் வந்துகிட்டே இருக்கும். இதை இண்டிவிஜுவலாக ஒருத்தங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஏன்னா நிறைய பேர் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும்னு தெரியும், ரைட்டா? ஸோ அதை எப்படி இப்போது ஆஸ் அ லேமன் நான் டெய்லி வேலைக்கு போகிறேன், வரேன், நான் சம்பாதிக்கிறேன், ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனால் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னா, எனக்கு என்ன தான் தேவை இருக்குது, இதெல்லாம் நான் எப்படி புரிஞ்சிக்கிறது, ரைட்? ஸோ வாட் வுட் பி அன் அப்ரோச் ஃபார் சம் ஒன் கெட்டிங் ஸ்டார்டட்? ஸோ இது ஆக்சுவலாக உட்காந்து கால்குலேட் பண்ணோம். பட் கால்குலேட் பண்ணால் நிறைய பேருக்கு தே வில் கெட் வெரி டிஸார்டன்ட். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறது என்னென்னா, தம்பு ரூல் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு மாத செலவு 10,000 ரூபான்னு வச்சுங்க. ஆஸ் அ ஐடியலாக 10,000 நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபார் அதே மந்த் பர் மந்த். அது முடியலன்னா அட்லீஸ்ட் 7,000 அது இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே ஓகே 75% அப்ராக்சிமேட்லி ஆஃப் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டும். ஓகே ப்ளஸ் அப்புறம் குழந்தைங்களுக்கு. கரெக்ட். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு 10,000 அதே 10,000 எக்ஸ்பென்சஸ் வச்சுட்டாலே 15,000 ஒரு ஒன் சைல்டு 2 சைல்டு இருக்கிறவங்களுக்கு 15,000 to 17,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ நீங்கள் பார்த்துங்க இன்கம் எப்படி இருக்கணும்னு. கரெக்ட். அப்போது நீங்கள் சொன்னதை வச்சு நான் சும்மா கணக்கு போட்டேன்னா 25,000 ரூபாய் சம்பாரிச்சா 10,000 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு 15,000 ரூபாய் சேர்க்குற மாதிரி இருக்குது. அப்படின்னா சேவிங்ஸ் ரேட் 50%, கிட்டத்தட்ட 75% வரும்னு நினைக்கிறேன் இந்த கேஸில். எக்ஸாக்டாக கணக்கு போடுறேன்னான்னு தெரியல. 75% சேவிங்ஸ் ரேட் நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கலாக இருக்காது.
வாய்ப்பே இல்லை, ஆனால் அது தேவை தானே வாய்ப்பே இல்லை. ஸோ அது அவங்க என்ன பண்ணணும்னா இன்கம். டெஃபினட்டாக அவங்களால யா இன்கம் ஏற்றணும், கரெக்ட், யூஆர் ரைட், பட் எக்ஸ்பென்சஸையும் ஏறக்கூடாது. அது அவங்க பண்ணுற தப்பே வந்து எக்ஸ்பென்சஸ் ஏற்றுவாங்க. ஓகே. ஒரு சின்ன போனஸ் வந்தால் உடனே ஒன்று வாங்குவாங்க. அதுதான் ஒரு ப்ராப்ளம். செலவு அவங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, இருக்கிற வாஷிங் மிஷின், டிவிலாம் உடையிறதெல்லாம் ஓகே, அதெல்லாம் மர்ஃபீஸ்லாம் உடஞ்சே தீரும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் தட் இஸ் லைஃப், அதை விட்டுருங்க. பட் அதுக்குன்னு கேஜெட்டாக ஏற்றிட்டே போகக்கூடாது. ப்ளஸ் அந்த கேஜெட்டை என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு போனஸ் வந்தால் ஹாலில் ஏசி போடுவேன்பாங்க, இன்னொரு செகண்ட் பெட்ரூமில் ஏசி போடுறேன்பாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும் எக்ஸ்பென்சஸ். உங்களால் நீங்கள் என்ன இன்கம் ஏறினா கூட எக்ஸ்பென்சஸ் ஏறினா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ரெண்டும் இருக்கணும். எக்ஸ்பென்சஸையும் நீங்கள் குறைக்கணும்னா அட்லீஸ்ட் அதே லெவலில் மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ் இன்கமும் ஏற்றணும். ஸோ சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இதுதான் மக்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்னா, நான் என்ஜாய் பண்ணிவிட்டு என்னால் ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியும்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு சம்பாத்தியம் இருந்தால் தான் முடியும். என்ஜாய்மெண்ட்டை கொஞ்சம் கட் பண்ண தான் செய்யணும், வழியே கிடையாது. இதுதான் ப்ராக்டிக்கல். நான் அதான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன், சரி இன்னைக்கு நீ யூ ஆர் யங், யூ ஆர் என்ஜாயிங், யூ ஆர் பார்ட்டிங், சரி, பட் அந்த பார்ட்டி ஏன் அப்ரப்டாக நிற்கணும் ஓல்டானா? கரெக்ட். யூ கேன் கண்டினியூ டு பார்ட்டி இல்லை, அதனால் இப்போ பார்ட்டிங் லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, ஸோ தட் அப்பவும் கொஞ்சமாக பார்ட்டி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் மைண்ட் செட் இருந்தால் மேனேஜ் பண்ணலாம். ஓகே, மேக் சென்ஸ். ஸோ இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஃபினான்சஸ் கொண்டு வரதுன்னு பாருங்களேன். ஸோ பேசிக்காக இப்போது நம்ம வீட்டில் ஃபினான்சஸை பற்றி பேசுகிறது கல்ச்சரலி இந்தியாவில் அது அவ்வளோ ஓப்பன் கிடையாதுன்னு சொல்லலாம், ரைட்? வாட் வுட் யூ சஜஸ்ட்? இப்போது ஒரு ஃபேமிலி இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ, குழந்தைங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தோ இல்லை காலேஜ் போகிற வரைக்கோ இல்லை சம்பாதிக்கிற வரைக்கோ ஃபினான்ஸை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கும். பேசிக்காக யாருக்குமே என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாது. டேக்ஸ் புரியாது, ஃபினான்ஸ் புரியாது, இன்வெஸ்ட்மெண்ட் புரியாது. இதெல்லாம் எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரலாம்? டூ திங்ஸ். ஒன்று வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷுட் நோ எவ்ரிதிங் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இல்லை ரெண்டு ஸ்டைல்ஸ் இருக்குது. சில ஃபேமிலிஸில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. பட் சில கப்புள்ஸ்க்கு அந்த டைனமிக் ஒர்க் அவுட் ஆகாது. சில கப்புள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன் மை கேஸ் வந்து என் ஒய்ஃபை வந்து நீ முட்டாள்தனம் பண்ணாத வரைக்கும் எது வேணால் பண்ணிக்கோ, எனக்கு நான் எதாவது கேட்டேன்னா எனக்கு செலவுக்கு பைசா வேணும், அவ்வளோதான், தட் இஸ் ஓகே. அது ஒரு பட் ஷீ டிட் நாட் நோ ஃபார் அ லாங் டைம் நான் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. பட் நான் ஃபோர்ஸ் பண்ணி ஐ மேட் ஹர் லேர்ன், ஆர் அட்லீஸ்ட் ஷி ஹஸ் ஆக்சஸ் டு, இப்போ நான் இல்லைனா ஷி நோஸ் வேர் டு ஆக்சஸ் ஃபார் த, அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் டைனமிக் இஸ் ஓகே. தட் இஸ் ஆல்சோ ஃபைன். பட் தே ஷுட் நோ எவ்ரி திங். அது அண்ட் அது தெரியாட்டாலும் ஓகே, பட் யாராவது ஒரு ட்ரஸ்டட் பர்சன் தெரியணும். இப்போது ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சடனாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கெட்டதான் நினைக்க வேணாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த போர்ட்ஃபோலியோவை, சடனாக அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும், இல்லை ஆன்சைட் கிடைக்கும், வேலை போயிடுவாங்க. போனாங்கன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ வந்து த ஒய்ஃப் ஷுட் டேக் கேர் ஆர் த ஹஸ்பண்ட் ஷுட் டேக் கேர். அப்போ வாட் தென் தே ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில். அதுக்கு தான் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும், எங்கே பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறது இஸ் ஃபைன். அதுக்கு எப்படி வேணால் அது சும்மா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தெரிஞ்சிடும். பட் எதுக்காக பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அது நீங்கள் பேசினா தான் அந்த டயலாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் அந்த ஸ்பவுஸுக்கு வந்து தே மே நாட் பி எஜுகேட்டட், ஆர் தே மே நாட் பி என்ன சொல்கிறது கம்ப்யூட்டர் சாவி ஆர் டெக் சாவி, ஆர் அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் இன்வெஸ்டிங்னா ஒரு சின்ன பயம் இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஒரு ட்ரஸ்டட் அட்வைசர் தேவை. ஓகே, அந்த ட்ரஸ்டட் அட்வைசரோட நம்பரோ கான்டாக்டோ தேவை. ஏன்னா நிறைய ஃபேமிலிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெட் வின்னர் இறந்து போயிடுவார், ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க, கார்பரேட்லேருந்து கொடுப்பாங்க, இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பூல் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்து ஒரு ஆள் வந்து நான் பண்ணித்தரேன்னு சொல்லி காலி பண்ணுவோம். அதாவது அவங்களுக்கு நல்ல இன்டென்ஷன்ஸ் இருந்தாலும் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ ஒரு அட்வைசர், இப்போ நான் வந்தான் பிரைமரி மணி மேனேஜர், நான் என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் பர்சன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ தெரிஞ்சிருக்கணும். ஓகே, then it's fine. Makes sense. So that is the first part of the thing. Second, நீங்கள் கேட்டது வந்து குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ஃபைனான்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஐ திங்க் பட்டா தான் சிலதெல்லாம் தெரியும். அதாவது சின்ன வயசில் வந்து கரண்ட்டு செலவழிதுரா, ஃபேனை லைட்லாம் போட்டு வராதுன்னு கத்திகிட்டே இருப்பாங்க.
நான் சம்பாதிச்சாதான் எனக்கு அந்த அருமை தெரிஞ்சுது. நான் எலக்ட்ரிசிட்டி கட்டும்போது பில்லு தான் என் பணம் போகும்போது தான் எனக்கு அதோட அருமை தெரியுது. ஸோ அதுக்காக நம்ம சில விஷயங்கள்லாம் வெயிட் பண்ணோம். எல்லா டைம்லையும் தெரிஞ்சிடாது. இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்லாம் 8th ஸ்டாண்டர்ட்லையோ 10th ஸ்டாண்டர்ட்லையோ படிப்பாங்க. அதனால அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பட் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ், இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து எனக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு கேட்குறாங்க. ஐ வில் ஆஸ்க் த பேரண்ட்ஸ் டு குழந்தைங்கள நீங்கள் ரிசர்ச் பண்ண வை. இப்போது நாளைக்கு வந்து எனக்கு இந்த கேமிங் ஸ்டேஷன் வேணும், இந்த எக்ஸ்பாக்ஸோ அதெல்லாம் கேட்குறாங்கன்னா நீ ரிசர்ச் பண்ணு. என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் வாங்க முடியாதுன்னு நான் சொல்ல போதில்லை, நீ வாங்கு. பட் யூ டேக் 6 months டு ரிசர்ச். ஓகே. அதுக்கப்புறம் நான் அந்த 6 monthsல அந்த டிலே கிராட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே. உடனே வாங்கணுங்கிற அந்த அரிஜி போயிடும். அவன் முதல்ல பார்ப்பான், 4 பிராண்ட் இருக்குன்னு பார்ப்பான். ஃபைனலாக அவன் என்ன யோசிப்பான், இந்த கேமிங் ஸ்டேஷன்லாம் வேணாம், நம்ம போய் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போனால் ஒரு அசம்பிள்டு டெஸ்க்டாப், அந்த கலராக ஃபேன் சுற்றும் இல்லையா, அந்த மாதிரி டெஸ்க்டாப் வாங்கினா பெட்டர். ஓகே. அந்த மாதிரி ஸோ அந்த பேங்க் ஃபார் த பக், இவ்வளோ பட்ஜெட்டுக்கு எனக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிற அந்த ரிசர்ச் பண்ணுற மென்டாலிட்டி அவனுக்கு வந்தாலே, அந்த குழந்தைக்கு வந்தாலே, நாளைக்கு வந்து அவங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்கங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங் பிலீஃப். அந்த ரிசர்ச் பண்ணுறது பசங்கள்ட்ட விட்டுணும். ஏன்னா அவங்க தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம முடியாதுன்னு சொல்லாமல் ரிசர்ச், கிவ் மீ 6 months. அந்த 6 monthsல நீ பணம் யூ கேன் ஆல்சோ தட் இஸ் த வே டு ஹேண்டில் இட். பர்ஃபெக்ட். இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் சில தவறுகள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நான் பண்ணதிலே இதான்ப்பா ஒரு பெரிய மிஸ்டேக், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும், ஹைலைட் பண்ணணும், இல்லை ஜென்ரலாகவே மிஸ்டேக்ஸ்னால் எதை ஹைலைட் பண்ணணும்னு நினைப்பீங்க? என்னுடைய கேஸ் வந்து ரொம்ப வெரி போரிங் ஜேர்னி நான் உட்சே. நான் பெரிய அப்படியே கிரேட் மல்டி பேக்கரும் அப்படியே அந்தவும் பார்த்ததில்ல, டிசாஸ்ட்ரஸ் மிஸ்டேக்ஸும் பண்ணதில்லை. நார்மல் ஹியூமன் எமோஷ்னல் மிஸ்டேக்ஸ் தான் பண்ணியிருக்கேன். லைக் தேவையில்லாமல் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, அடிஷ்னலாக ஃபண்டு வாங்குறது, அது கிளட்டர்டு போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ட்ரை பண்ணது, அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் தான் நான் மெயினாக பண்ணது. பட் ஃப்ரம் வாட் ஐ சீன் இந்த ரீடர்ஸ், அவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, கடைசி 1 year ரிட்டர்னை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது. அட்ரோஷியஸ் மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் வந்து நம்ப மாட்டீங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து நீங்கள் சொன்ன கதை தான். பீக்கில் வாங்கினா என்ன ஆகுங்கிறது தான். 2018 அது வந்து பீக்கில் இருந்தது. அது ஏன்னா 2017 ரிட்டர்ன் அது. ஆமாம். இவங்க அதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. 2018 ஆல்மோஸ்ட் போன 2 months ago அது வரைக்கும் இட் வாஸ் டவுன். பிரேக் ஈவன் ஆகலை, ரொம்ப நாள் ஆகலை. அதனால் எல்லாருக்கும் கடுப்பாயிட்டாங்க. நிறைய பேர் என்ன கத்துவாங்க. ரெடிட்லலாம் போனீங்கன்னா என்னோட பேர் பயங்கரமாலாம் அடிபடும். இவன் வேஸ்ட்டு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து சும்மா சொல்கிறான்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 monthsல இட் ஹஸ் கான் அப் லாட். திருப்பி எல்லாரும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்றாங்க. அது ஒரு பேட்டர்ன் மாதிரி தானே இருக்குது. எது ஏறுதோ அது ஏறி முடிச்ச உடனே அதை போய் சேஸ் பண்ணுறது, அந்த ஒரு பொறுமையோ இல்லை. அது ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அந்த லாஸ்ட் 1 year பார்த்துட்டு போகிறது ஒரு பெரிய மிஸ்டேக். அதை தவிர்த்தாலே பாதி மிஸ்டேக்ஸ் போயிடும். அது ஹியூஜ் மிஸ்டேக். கேபிட்டல் மார்க்கெட்டில் அதுதான் நம்பர் 1 மிஸ்டேக். 2வது மிஸ்டேக் வந்து ரெக்ரெட். ஓகே, ஐயோ இந்த நேத்திக்கு வாங்கியிருந்தா எனக்கு நான் 10% எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குமே, இந்த மிஸ்டேக் இதை விட்டுட்டேனே, இவ்வளோ சரிஞ்சு போய். ரிக்ரெட்டுக்கு இடமே இல்லை கேபிட்டல் மார்க்கெட்டில். தவறுகள் நடக்கத்தான் செய்யும். கெயின்ஸ், அதாவது நீ லூஸ் பண்ணாலும் வின் பண்ணாலும் ஒரே மாதிரியான மைண்ட் செட் இருக்கணும் அதுக்கு. ஸோ அப்போ அந்த ரெக்ரெட்டை விட்டுணும். அதை விட்டால் ஹாப்பியாக லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கலாம். உன்னால் வந்து தட் இஸ் உன்னை வந்து எந்த விதமான பிரச்சனையும், குட் நியூஸும் பாதிக்காது, பேட் நியூஸும் பாதிக்காது. அந்த மாதிரியான ஸ்டேபிள் இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கு அதுதான் பெஸ்ட் மைண்ட் செட். ரிக்ரெட்டுக்கு இடமே கிடையாது. ரிக்ரெட்டும் மண்டையில் போயிடக்கூடாது, சக்ஸஸும் மண்டையில் போயிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, மேக் சென்ஸ். இப்போ இன்வெஸ்டிங்னு வரும்போது நீங்கள் சொன்ன நேற்று போட்டிருந்தா 10% வந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக மார்க்கெட்டை டைம் பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் டைமிங் த மார்க்கெட்? நான் இப்போ ரொம்ப ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 4 நாள் முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட்டில் எல்லாம் கீழே விழுந்தது. அன்றைக்கி வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தமாக இருக்கலாம், இல்லை வாங்கிட்டேனும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த மாதிரி டைம் பண்ணுறதுல ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா? டேட்டா படி இல்லைன்றது ஓரளவுக்கு தெரியுது. பட் வாட் யூ திங்க் அபவுட் இட்? முதல்ல இது மார்க்கெட் டைமிங்கே இல்லை. ஓகே, டெஃபினட்டாக இது இல்லை. மார்க்கெட் டைமிங்கிறது வந்து நீ வந்து யூ ஹாவ் டு யூஸ் சம் கைண்ட் ஆஃப் எய்தர் நீ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இல்லை யூ ஹவ் டு யூஸ் ப்ரைஸ் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆவரேஜிங் இல்லை பிஇ, ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். அதாவது டைம் இஸ் பெட்டர் தேன் டைமிங் இந்த மார்க்கெட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னுடைய ஐடியா என்னென்னா,
டைமிங் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் டைம் பண்ணலாம். ஆனால் உனக்கு ஒரு பேசிக் மெச்சூரிட்டி வரணும். எப்போவுமே எதுவுமே வின் பண்ண முடியாது. டைமிங் வில் நாட், நோ ஸ்ட்ராட்டஜி வில் ஒர்க். அதாவது நான் ஒரு டபுள் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பேக் டெஸ்ட் பண்ணேன். 122 வருஷம் டேட்டாவில் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆனதே இல்லை. ஓகே, இந்த மாதிரி நான் வித்தனா கனாபினான்னு வாங்குவாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில்டு ஃபார் சென்செக்ஸ் அலோன். ஓகே, சென்செக்ஸ் நிஃப்டி அலோன். இட் ஒர்க் ஃபார் நிஃப்டி மிட் கேப், அதில் ஸ்மால் கேப்புக்கும் ஒர்க் ஆச்சு. பட் ஜஸ்ட் ஃபார் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி மார்ச் 2020 இட் ஃபெயில்டு. ஓகே, மார்ச் 2020 ஏன்னா ஒரே மந்தில் இறங்கி இமீடியட்லி இட் மூவ் வித்தின் அ மந்த். எவ்ரிதிங் ஹேப்பன். கிராஷே முடிஞ்சு போச்சு. ஆமாம், அதில் இட் ஃபெயில்டு. ஓகே. ஸோ நீ 122 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணால் கூட என்னால் ஐ கேனாட் ப்ரெடிக்ட் வெதர் இட் வில் வின் ஆர் லூஸ் இன் த ஃபியூச்சர். ஓகே. ஸோ எந்த டைமிங் ஸ்ட்ராட்டஜியும் என்னால் 100% ஸ்ட்ரைக் ரேட் இருக்காதுங்கிற ஒரு மெச்சூரிட்டி வரணும். அதுவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது தனி ஜேர்னி. அது அந்த பேக் டெஸ்ட்லாம் யூஸே இல்லை. அந்த ஜேர்னி வின்னா லூஸ் ஆங்கிறது நம்ம அது எண்ட் ஆஃப் த ஜேர்னியில் தான் தெரியும். தட் இஸ் அ ரிஸ்க் வி ஹவ் டு டேக். ஸோ அந்த விதத்தில் ஐ வுட் சே மார்க்கெட் டைமிங் இஸ் நாட் பேட், பட் இட் இஸ் இம்பர்ஃபெக்ட். ஓகே. அதே மாதிரி டைம் இன் த மார்க்கெட் இஸ் ஆல்சோ நாட் பேட், பட் இட் இஸ் ஆல்சோ இம்பர்ஃபெக்ட். ஓகே. அதுவும் 100% கேரண்டி கிடையாது. நீங்கள் நீங்கள் என்னதான் பழைய ரிட்டர்னை பார்த்தாலும் உங்கள் ஜேர்னி டைம் இந்த மார்க்கெட் எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் டைம் பண்ணுறீங்களோ, டைம் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ, எல்லாரும் அந்த ஒரு பம்பர் ரிட்டர்னுக்கு தான் வெயிட்டிங். ஓகே. அந்த பம்பர் ரிட்டர்ன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அதாவது நான் சொல்கிறது 90% ஒரு வருஷம் ரிட்டர்ன் ஆர் 110%. அந்த பம்பர் ரிட்டர்ன் 5 இயர்ஸ்க்கு 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வரும். ஓகே. எல்லாருக்கும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ இன் அ சென்ஸ் எல்லாரும் we are all timing the market, I would say. ஓகே. பட் அந்த ஒரு மெச்சூரிட்டி வரணும். வாட் எவர் யூ டூ எல்லாமே 100% ஒர்க் அவுட் ஆகாது. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ சொன்னதில் ரெண்டுமே தேவைப்படுற மாதிரி இருந்தது. இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டே இன் த மார்க்கெட் அண்ட் தென் லைக் அது நடந்தால் நீ டைமிங்லேயும் டைம் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சுன்ற மாதிரி, ரைட்? கரெக்ட். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டில் சிலருக்கு நாட் தே ஆர் டெக் சாவி அண்ட் ஆன்லைன் ரூட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மேலே பெரிய அபிப்பிராயம் இருக்காது. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லலாம் எப்படி பண்ணுறது, எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு இருப்பாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வரணும், அதுவும் ஈக்விட்டிக்குள்ளே வரணும்னா ஹவு கேன் சம்ஒன் கன்வின்ஸ் தெம் ஆர் ஹவு சம்ஒன் கேன் மேக் தெம் ஓகே ஒன்றும் ஆகாது பண்ணால் நல்லது தான் அப்படின்றத எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேவ் a very nice structure. They're all designed as trusts. ஆனால் அந்த ட்ரஸ்ட்ஸில் உங்களால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட முடியாதுங்க 100%. அந்த ஒரு டெஃபினட் கேரண்டி இருக்குது. ஓகே. அன்லைக் இந்த சிட் ஃபண்டு, பெனிஃபிட் ஃபண்டெல்லாம் எல்லாத்தையும் ஓடிட்டு அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வராது. மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ என்ன அவங்களுக்கு ஏஎம்சி என்ன புரிஞ்சிட்டாங்கன்னா, நான் நேர்மையாக பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிஸ்னஸ் நான் நடத்தினேன்னா எனக்கு அதுலேயே நல்ல லாபம் வந்துடுது. ஐ டோன்ட் நீட் டு டூ எனிதிங் ஷேடி. ஸோ அது அது இட்ஸ் வெரி குட் ஃபார் த இன்வெஸ்டர், இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வரும்பொழுது அவங்க எந்த விதமான தப்பிதமும் பண்ணணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்க ஒழுங்காக பிஸ்னஸ் நடத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பணம் வந்துடும். வித்தின் த ரூல்ஸ் அவங்க பிஹேவ் பண்ணாலே போதும். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் செபி. செபி அஃப்கோர்ஸ் அவங்க சினிமா போலீஸ் மாதிரி அவங்க நடந்ததுக்கு முடிஞ்ச அப்புறம் தான் வருவாங்க. பட் ஆனால் இத்தனை நாளாக தப்பு பண்ணி அவங்க சினிமா போலீஸ் மாதிரி கடைசியாக தே ஹவ் சேஞ்ச் த ரூல்ஸ். ஓரளவுக்கு தே ஹவ் மேனேஜ் மோர் ரெகுலேட்டட் அட்லீஸ்ட். ஐ வுட் சே இப்போ 1990s விட இப்போ 1990s டெட் ஃபண்டு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு யூடிஐ ஃபண்டு, இட் வாஸ் அன் ஈக்விட்டி ஃபண்டு. ஓகே. அந்த ஹர்ஷல் மேத்தா டைமில் இட் கம்ப்ளீட்லி ஃபெல். எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை மக்களுக்கு. பட் அதெல்லாம் மாறி போச்சு இல்லை இப்போ. ஓகே. ஸோ அதனால் தெர் இஸ் ரீசனபிள். அதாவது கேபிட்டல் மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறது வேற, ஃப்ராட் ரிஸ்க் ஆர் மால் ப்ராக்டிஸ் ரிஸ்க்குங்கிறது வேற. பட் அந்த மால் ப்ராக்டிஸ் ரிஸ்க், ஃப்ராட் ரிஸ்க் இஸ் மோர் ஆர் லெஸ் வெரி வெரி மினிமல். ஓகே. ஐ வுட் சே மேபி இட்ஸ் நாட் ஜீரோ. ஏதாவது ஒரு புது ப்ராப்ளம் வரும். ஏன்னா ரிஸ்க்குங்கிறதே நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத போது உனக்கு பேட் நியூஸ் வருது தான் ரிஸ்க். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கு பேர் ரிஸ்க் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் இட்ஸ் மேனேஜபிள். ஓகே. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லா பணத்தையும் ஒரே மியூச்சுவல் ஃபண்டில் போடாமல் ஒரே ஃபண்டில் போடாமல் யூ கேன் ஸ்பிளிட் இட் அண்ட் மேனேஜ் சம்ஹவ் அதை மேனேஜ் பண்ணலாம். பட் கேபிட்டல் மார்க்கெட் ரிஸ்க் ஐ வுட் சே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தான் பெரிய ரிஸ்க். நம்ம அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2020 தான் கண்ணா பின்னான்னு ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் இந்தியா இன்க்ரீஸ், டிமேட் பார்ட்டிசிபேஷன் எல்லாமே. அவங்க நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது.
அவங்க ஆக்சுவலாக பார்த்த நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து போன வருஷம் ஒரு வருஷம் ஸ்டேக்னெண்ட்டாக ஒரே இடத்துல சைட்வேஸில் இருந்தது. எக்ஸாக்ட்லி அதுதான் அவங்க அட் பெஸ்ட் பார்த்த நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். அவங்க என்ன நினச்சி இப்படி தான் இருக்குங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தால் அடி வாங்குவோம். கரெக்ட். அது வரக்கூடாது. எனக்கு என்ன எதிர்பார்ப்புனா, இன்னும் ஒரு 2 வருஷத்தில் ஒரு 20% நெகட்டிவிட்டியில் அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிப்பேன் நான். இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டியை விட நிறைய பேர் போயிடுவாங்க. உண்மை தான், மார்க்கெட்டை விட்டு போயிடுவாங்க 100%. எல்லாரும் சும்மா இந்த விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ட்விட்டரில், வாட் எவர் தே சே. பட் டெஃபினட்டாக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. Okay. They will all lose. பட் அதுதான் இட் வில் டெஸ்ட் யூ. Equity will test you. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே, தட் brings me to the other question. லைக் இப்போ 50% எனக்கு விழுந்துருது. 2008 நடக்கிற மாதிரி எனக்கு 55% 60% என் போர்ட்ஃபோலியோவை அடி வாங்கிடுது. ஹவு would a common investor react? ஐ மீன் நிறைய பேர் நஷ்டத்தை புக் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணோம்? பிகாஸ் யூ would have seen லைக் நீங்கள் 2008 மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கீங்க, நிறைய ஸ்டாக்னேஷன் பார்த்துருப்பீங்க, இல்லை இந்த எல்டிசிஜி இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ மார்க்கெட்டு விழுந்ததை பார்த்துருப்பீங்க. ஸோ யூ would have seen லைக் too many events. How did you handle, and then like how can one actually handle? I mean, capital markets are bound to have this risk, but then like how will one handle? இங்க expectations சொல்ல முடியாதுல, it is an event, right? So absolutely. See, இது வந்து தியரிட்டிக்கலாக ஈஸியாக பேசிடலாம். Correct. Of course you can't control human behavior. பட் எமோஷ்னல் லாஜிக்னு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இப்போ வீடு பற்றி எல்லாரும் எமோஷ்னலாக தான் இருக்காங்க. எனக்கு இந்த வீடு வேணும், எனக்குன்னு ஒரு ரூம் வேணும், எனக்குன்னு ஒரு கூரை வேணும் அப்படின்னு. அதே லாஜிக் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, நான் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது யாருடைய தயவும் எனக்கு இருக்கக்கூடாது. என்னுடைய பசங்களுடைய தயவு எனக்கு இருக்கக்கூடாது. நான் என் சொந்த காலில் நிற்கணும். எனக்கு ஹெல்த் இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டாக என் சொந்த காலில் நானே நிற்கணும். எனக்கு என்னுடைய செலவு தேவைகளுக்கெல்லாம் எனக்கு பணம் வேணும். அதுக்காக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு அந்த பணம் தேவையில்லை. நடுவில் என்ன பிரச்சனை வந்தாலும் லெட் இட் கம். ஐ எம் வில்லிங் டு வெயிட். அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஏன்னா அந்த 2008 to 2013 நான் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு பணம் தேவையில்ல, நீ எதுக்கு இப்போ ரெட் ஆகிட்டு போகுது, வெயிட் பண்ணுங்கிறது தான் அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் லாஜிக். ஐ எம் எமோஷ்னல் அபவுட் மை ரிட்டையர்மெண்ட். ஏன்னா நான் இன்னொருத்தர் தயவில் இருந்துட்டேன். என்னுடைய பிரதர்-இன்-லாவுடைய கடனால் நான் அந்த பிரச்சனை இல்லை, அந்த தயவு எனக்கு வேண்டாம். ஓகே, தட் சீம்டு பிகர் டு மீ தேன் அந்த நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். பட் அது எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் மேபி சில பேர் இந்த மாதிரி ஒரு லாஜிக் யூஸ் பண்ணா மேபி ஒரு 1%க்கு யூஸ்ஃபுல் ஆனால் மேபி ஐ ஹோப். ஓகே, அந்த மாதிரி நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் வெயிட் பண்ணும்போது தப்பான ஃபண்ட்லேயோ இல்லை தப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த டிசிஷன் எனக்கு எப்போ தெரியும்? இப்போ நான் வந்து ஒரு ஃபண்ட் எடுத்துட்டேன், எனக்கு ஓகே நான் எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணவும் ரெடியாக இருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு தப்பான இடத்துல 5 வருஷம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்து டைமும் போய் எனக்கு ரிட்டர்னும் வரல அப்படின்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் எப்போ அதுலேருந்து எக்ஸிட் ஆகுது? ஆர் லைக் ஷுட் ஐ ஈவன் திங்க் அபவுட் ஸ்விட்சிங்? இது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததா? அதுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரே சொல்யூஷன் இண்டெக்ஸ் ஃபண்ட். நிம்மதியாக இருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. இண்டெக்ஸ் ஏறும்போது ஏறும், அவ்வளோதான். எந்த விதமான இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர் ப்ராப்ளம் எந்த மாதிரி ப்ராப்ளமும் இல்லை. இப்போது எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஃபண்டு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வில் டெல் யூ, அந்த ஸ்டார் ஃபண்ட் அது அசோசியேட்டட் ஸ்டார் ஃபண்ட் மேனேஜர் ஏஎம்சியே ப்ரமோட் பண்ணுவாங்க. எல்லாம் அவங்கள வந்து இந்த மீடியா இன்டர்வியூலலாம் பண்ணுவாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவர் தனியாக ரிசைன் பண்ணிவிட்டு அவருடைய ஓன் ஃபண்ட் ஹவுஸோ இல்லை ஏதாவது பண்ண போயிடுவார். அப்போ நீங்கள் யூல் ஃபீல் லைக் அ ஃபூல். இவரை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணால் இவர் போயிட்டார். அதனால தான் அந்த டிபெண்டன்ஸ்லாம் தேவையில்லாத ஒரு பெஸ்ட்டு வெஹிக்கிள் இண்டெக்ஸ் ஃபண்ட். நிம்மதியாக இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த மைண்ட்ஸ் அந்த மெச்சூரிட்டி வேணும் அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட். எதுக்குன்னா இப்போது நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு கேட்டகரியில் 10 ஃபண்ட் இருக்குன்னா 5 ஃபண்டு தான் இண்டெக்ஸை பீட் பண்ணுது. அந்த 5 ஃபண்டு அந்த பீட் பண்ணுற அந்த 5 ஃபண்டு மாறிட்டே இருக்கும். கரெக்ட். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஸ்டார் பர்ஃபார்மராக இருக்கிறது நாளைக்கு இருக்காது. ஸோ ஃப்யூச்சரில் எந்த 5 ஃபண்டு பீட் பண்ணணும்னு என்னால் சொல்லவே முடியாது. கரெக்ட். அண்டு ப்ராபபிலிட்டி வந்து காயின் டாஸ் தான், ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் வர மாதிரி. அது எதுக்கு எனக்கு அந்த கேமே வேணாம், நான் ஹாப்பியாக இண்டெக்ஸில் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு இருந்துட்டா நீங்கள் இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. நான் தப்பான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அப்படிங்கிற கொஸ்டினுக்கே இடம் இல்லாமல் போயிடும். ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே, ஒரு நல்ல எபிசோட்னே நான் சொல்லுவேன். இப்போ ஒரு க்ளோசிங்காக நம்ம பார்க்கணுன்னா வித் யுவர் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ ஆடியன்ஸ்க்கு இதான்ப்பா ஃபினான்ஷியல் ஜேர்னி,
இது தெரிஞ்சுக்கோ, இதை பண்ணு அப்படின்ட்டு ஒரு கண்டென்ஸ்டாக நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. ஒரு போஸ்ட் கார்டு அளவு தான் மொத்தமாகவே இந்த பர்சனல் ஃபினான்ஸ். அதுக்கு மேலே பேசுகிறதுக்கோ அதுக்கு மேலே சொல்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அந்த போஸ்ட் கார்டில் இருக்க கண்டென்ட்டு இதான்ப்பா, இதை பண்ணு, ரொம்பலாம் யோசிக்காத அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், 50% இண்டெக்ஸ் ஃபண்ட், 50 to 60% இண்டெக்ஸ் ஃபண்ட், ரிமைனிங் இபிஎஃப், பிபிஎஃப், மேபி தேவைப்பட்ட ஒரு டெட் ஃபண்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த கடன் எடுக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள், லோன் எடுக்கிறேன், கடன்னா தேவைப்படுற அளவுக்கு கடன் 30 to 35% கடன். ஆன் அப்ரிஷியேட்டிங் அசட்ஸ், டிப்ரிஷியேட்டிங் அசட்ஸ் தேவையில்லை. காரெல்லாம் வந்து வெயிட் பண்ணி, கடன் இல்லாமல் வெயிட் பண்ணி வாங்கலாம். அது வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிக்கலாம். புது கார் வாங்கணும்னா வெயிட் பண்ணி வாங்க, அதாவது அக்யூமுலேட் பண்ணி வாங்க வித்தவுட் லோன். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. ஓகே, அப்போது டெய்லி நான் ரிசர்ச் பண்ணி இதை ஃபாலோ பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணுறேன்றதெல்லாம் வாட் யூ திங்க்? எதுவுமே படிக்க வேணாங்கிறேன். இன்ஃபேக்ட் நான் சொன்னால் கோச்சிக்கூடாது, எந்த விதமான கண்டென்ட்டும் பார்க்க வேணாம். ஒன்ஸ் யுவர் ஃபைனான்சஸ், நான் தான் என்னுடைய ரீடர்ஸ் நான் என்ன சொல்வேன்னா, ஒன்ஸ் நீ முடிச்சிட்டேன்னா நீ உன்னுடைய ஜூனியர்ஸ்க்கோ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃப்ரீ ஃபின்காலை வழி காமிச்சிட்டு நீ போ. யூ டோன்ட் நீட் டு பி பார்ட் ஆஃப் ஃப்ரீ ஃபின்கால். அவங்க பார்த்துப்பாங்க. தென் தே வில் ஹேண்ட் இட் ஓவர் டு தேர் ஜூனியர்ஸ் அண்ட் கோ. ஸோ எனக்கும் எந்த ஐ ஒன்ட் ஹேவ் ட்ராப் இன் கண்டென்ட், உனக்கும் வந்து கன்ஃபியூஷன் வராது. ஸோ நீ அதே மாதிரி தான் இப்போ தேர்ட் அம்பையர் வந்து அந்த டிசிஷன் அது ரீப்ளே திருப்பி பார்க்குறாருன்னா அவருக்கே டவுட் வரும், அவுட் இல்லையான்னு. அவர் சரியாகவே சொல்ல மாட்டார், கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்ல. அந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தோம்னா, நியூஸை கேட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். தேவையில்லை. ஒன்ஸ் அவர் இந்த பேசிக் ஸ்டெப்ஸ் நம்ம பேசின ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து ஒன்ஸ் இட் இஸ் டன், 30 minutes ஒரு வருஷத்துக்கு போதும். எல்லாருக்கும் மேபி டிசம்பர்லேயோ ஜான்வரியிலையோ ஒரு 5 days லீவ் வரும்னு வச்சுக்கோங்க. அந்த 5 days லீவில் 30 minutes இஸ் இனஃப். ஓகே, ரீபேலன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மாற்றணும்னா அவ்வளோதான். ஒரு வருஷத்துக்கு 30 minutes. ஓகே, டெஃபினட்டாக அது பண்ண முடியும்ல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது போர்ட்ஃபோலியோ பார்க்கவே வேணாம். ஆனால் இன்ஃபேக்ட் இன்னைக்கு ரியாலிட்டி என்னவா இருக்குன்னா 30 minutes ஒன்ஸ் ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? ஸோ விச் இஸ் நாட் ரியலி ஆஃப் எனி யூஸ், ரைட்? ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் வேறு தான் பண்ணணும். வாட் ஐம் சேயிங் இஸ் அந்த டைமை வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் வாட்ச் அ மூவி ஆர் டூ சம்திங் ஃபார் யுவர் அப்ஸ்கில்லிங், ப்ரொடக்டிவிட்டி சம்திங். அந்த மாதிரி பண்ணுறது பெட்டர். ஐ வுட் சே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இஸ் டு ட்ரை டு பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். ஓகே, பிகாஸ் யூர் ஆல்வேஸ் ஆக்குபைட். யூர் ஆல்வேஸ் ஆக்குபைட். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இப்போ யூடியூப் சேனல் நடத்துறியோ இல்லை வெப்சைட் நடத்துறியோ, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். கேமராவோடையும் கண்டென்ட் சரியாக எடிட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை உனக்கு வெப்சைட்டில் ப்ராப்ளம் வரும், ப்ளக்இன் ப்ராப்ளம் வரும். அந்த யூ வில் பி டிஸ்ட்ராக்டட் and eventually over 10 years on the passionate entrepreneurship will result in a income stream. True. And you leave your and the portfolio நீ விடுன்னு சொல்ல வரல. What I'm saying is you keep investing, but அதை நோண்டிட்டே இருக்காது. பார்த்துட்டே இருக்க வேண்டாம். பண்ணுறது பண்ணு, நிறுத்தாது. அதிகம் பண்ணு, ஆனால் மறந்துரு. அவ்வளோதான். அதுதான் இட்ஸ் லைக், அதாவது செதுக்கிற மாதிரி தான். எல்லா சிற்பமும் கல்லுலேருந்து தான் ஆரம்பிக்குது. பட் ஆனால் அந்த சிற்பிக்கு வந்து எப்போ செதுக்கிறத நிறுத்தணும்னு தெரியணும். அப்படி இல்லைன்னா திருப்பி இது கல்லாயிடும். கரெக்ட். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஓகே, ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்தது. லைக் உங்களோட இந்த எபிசோட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபின்காலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்ஃபேக்ட் லைக் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கோ இல்லை ஃபினான்ஷியல் பிளானிங் சம்மந்தப்பட்டு எதுனாலுமே சரி, அவரோட வெப்சைட்டில் இல்லாத கண்டென்ட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம சேனலில் இப்போ ரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒருத்தர் எப்படி 10 கோடி ரூபா சேர்த்தாரு, அந்த கண்டென்ட்டுமே அவரோட சேனலில் தான் இருந்தது. இன்ஃபேக்ட் நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் அங்கேருந்து தான். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ சார் ஃபார் பீயிங் here. லைக் பேஷண்ட்டாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இட் இஸ் a very good interview for me. I enjoyed it so much. Thank you so much, Bhusan. Thank you so much.